காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஒரு சூப்பர் ஃபன்னியான சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது ஒரு ட்ராமா. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ராமாவை பற்றி கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது சூப்பர் ஃபன்னியாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃபன்னாக இருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களாங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் லின் ஃபேமிலிக்கு மெய்டாக வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கா. இந்த ஹவுஸ் என்ன பேலஸ் மாதிரி இருக்குது. லின் ஃபேமிலி ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய இடத்துல நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அவள் உள்ளே என்டர் ஆகிற டைம் 4 கார் வெளியே போகுது. 4 கார்லேயும் ஒவ்வொரு யங் மாஸ்டர் இருக்காங்க. இந்த ஃபேமிலியில் மொத்தம் 4 யங் மாஸ்டர்ஸ். ஸோ இவங்க தான் இந்த லின் ஃபேமிலியோட அடாப்டட் பசங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இருக்கா. இப்போ அங்கே உள்ள ஹெட்டு மண்டிலே ஒரு போட போட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வந்து வேலையில் ஜாயின் பண்ணு அப்படின்னு காஸ்ட்யூம் எல்லாத்தையும் போட்டு விட்டு இப்போ அவங்கள வேலைக்கு ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுனால ஃபேமிலியை பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இது லின் ஃபேமிலி. இந்த வீட்டை யாருக்காக கட்டியிருப்பாங்கன்னா, மிஸ்டர் லின்னுங்கிறவங்க அவங்களோட பேத்திக்காக கட்டியிருப்பாங்க. அந்த பேத்தி 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபேமிலியில் இன்னும் 4 யங் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே மிஸ்டர் லின் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரையுமே பேத்திக்கு ஃபியான்சியாக தான் தாத்தா வளர்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு பேத்தி வந்து இதில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அன்னைக்கு அந்த யங் மாஸ்டர் இந்த ஃபேமிலியோட மருமகன் ஆயிடுவாங்க. அந்த 4 யங் மாஸ்டரை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேன் சென். அவன் தான் இப்போ லின் குரூப்போட சிஇஓவாக இருக்கான். செகண்ட் ஒரு டாக்டர். அவனுக்கு மைசோஃபோபியா இருக்குது. யாரையுமே அவன் டச் பண்ண மாட்டான். ஃபேமஸான ஹார்ட் சர்ஜன். தேர்ட் பர்சன் ஃபேமஸ் ஐடல். அவனை பற்றி நிறைய காசிப் வரலாம். ஆனால் ப்ரைவேட்டாக அவன் ரொம்பவே க்ளீனான பர்சன். ஃபோர்த்து பர்சன் டாப் யூனிவர்சிட்டியில் டாப் கிரேடோட படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க. பட் அவனுக்கு எந்த டேட்டிங் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அவனும் யங் மிஸ்டர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த 4 யங் மாஸ்டருமே இந்த வீட்டு யங் லேடிக்கு தான் சொந்தம். யாராவது கண்ணு வச்சிங்க கண்ணு நோண்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக அனுப்பி விடுறாங்க. இப்போ மிஸ்டர் லின்னை காமிக்கிறாங்க. தான் பேத்தியோட ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு பென்டன் போட்டிருப்பா. அது இந்த தாத்தா தான் அவளுக்காக போட்டு விட்டுருப்பாங்க. 15 வருஷமாக நான் உடனே தேடிட்டு இருக்கேன். எப்படி தாத்தாட்ட வர போகிறேன், நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியாவது உன்னை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே வர ஒர்க்கர் உங்கள் பேத்தியை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் இப்போ தாத்தா அவங்க கூட கிளம்பி போகிறாங்க. இந்த டைம் ஹீரோயின் ஆஃபீஸ் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக வரா. அவள் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் அவள் தம்பியோட டியூஷன் ஃபீஸை இவள் பே பண்ணணும். அதுக்காக தான் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறா. அதில் ஒரு சின்ன பாப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்கும்போது இது என்ன பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு போட்டிருக்க பெண்டட்டும் ஹீரோயின் போட்டிருக்க பெண்டட்டும் சேமாக இருக்குது. என்ன இது ரெண்டுமே சேமாக தான் தெரியுது அப்படின்ட்டு அதை பார்க்கும்போது இப்போ அந்த பிளேஸ்க்கு சென் வரான். அதான் ஃபஸ்ட் யங் மாஸ்டர். அவன் வந்து இப்போ கோவமா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கத்துறான். நான் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன க்ளீனிங்? இந்த ஹோல் பிளேஸ்லையுமே என்னோட ஸ்டடி ரூமுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு ஹீரோயின்ட்ட கத்துறான். அவளும் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு அதை பற்றி பேச வரும்போது ஜியோலினோட ஃபோட்டோ நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு அதை கையிலேருந்து பிடுங்குறான். அவள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ இங்கே க்ளீன் பண்ண வந்தியா இல்லை சீரியஸ் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின்ட்ட கத்த. அவளும் சாரி நான் தெரியாமல் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போக போகிறா. நீ இங்கே வந்திருக்கக்கூடாது, வந்ததுனால உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கை தூக்கிட்டு வர சொல்கிறான். இப்போ சவுக்கை பார்த்ததும் அவளும் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த டைம் தாத்தா வீட்டுக்கு வராங்க. அவங்க போன மேட்ரு சக்ஸஸ் ஆகலை. ஸோ சோகமாக வந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அதுக்குள்ளே யங் லேடி அவங்களோட அடாப்டட் ஃபேமிலி கூட வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. பட் அவங்களோட நம்பரை தேடிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சப்பறம் சீக்கிரமாக அவங்க பேத்தி நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வெண்ட் லேடி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரின்னு தாத்தா மேலே வரும்போது என்ன விடு விடுன்னு கத்துற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு அவங்க பேத்தி ஞாபகம் வருது. ஸோ அவங்களும் மேலே வந்து பார்க்குறாங்க. இங்கே ஒரு சர்வெண்ட் கேலை சென் பனிஷ் பண்ண போகிறான். அப்போ தாத்தா பார்த்ததும் சென் வந்துட்டு நீங்கள் ஜியோலினை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். இல்லை இந்த டைம் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். பட் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரு? இது நம்ம வீட்டு சர்வெண்ட்டா அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி கேட்கும்போது அவளும் என்னை இந்த பிளேஸை க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். எனக்கு இங்கே வரக்கூடாதுங்கிறது தெரியாது. அப்புறம் இந்த ஃபோட்டோ அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்தா 2 பேருக்கும் சேம் கண்டென்ட் இருக்கும். இருந்தாலும் இதை பற்றி சொன்னால் இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சந்தேகத்தில் அதை பற்றி பேச மாட்றா. மிஸ்டர் லின்னுக்கும் இவளை பார்க்கும்போது பேத்தி ஃபீலிங் வரும். இருந்தாலும் தன்னோட ஃபோட்டோவை பார்த்து அவளால் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ இவனோட பேத்தியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. சென் ஹீரோயின் மேலே செம கோவத்தில் இருக்கான். அவள் ஜீலனோட ஃபோட்டோ எடுத்தா. அப்புறம் என்னோட ரூமுக்கு அவள் என்னை செடியூஸ் பண்ண தான் வந்திருக்கா.
அவளுக்கு ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி பனிஷ்மெண்ட் குடுத்தா தான், நெக்ஸ்ட் டைம் இதே மாரி நடக்காம இருக்கும் அப்படிங்கிற மாரி சவுக்கு தூக்குறான். தாத்தாவும் இது அவளோட நாள் தானே! ஸோ அவள பனிஷ் பண்ண வேண்டாம். அப்புறம் நீ இங்கேருந்து போ அப்படின்னு ஹீரோயின் அனுப்புறாங்க. தாத்தாக்கும் அவகிட்ட ஏதோ பாண்டிங் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் என்னன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியல. என் பேத்தி இருந்திருந்தா, இதே மாரி தான் அவளும் வளர்ந்துருப்பா அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. சென்னுக்கு சுத்தமா பிடிக்கல. தாத்தா ஏன் அவள விட்டீங்க? அப்படிங்கிற மாரி அவன் கோவத்துல இருக்கான். எனக்கு தெரியும் நீ ஜுவல்லரியோட மேட்டர்ல ரொம்பவே சென்சிட்டிவ்னு. ஆனா என் பேத்தி வரும்போது, இந்த அளவுக்கு நீ சென்சிட்டிவா இருக்கிறத பார்த்தா அவளுக்குமே இது பிடிக்காது. அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. எங்க ஹீரோயினும் நான் ஜஸ்ட் ரூம தானே கிளீன் பண்ண போனேன். அது எனக்கு குடுத்த வேல. அவன் என்னமோ கிங் மாதிரி எனக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறான். அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. அப்ப அங்க கிளீனிங் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அங்க வராங்க. ஹெட் வந்ததும் ஹீரோயின பார்த்து, "என்ன யங் மாஸ்டரோட ரூம கிளீன் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "யங் மாஸ்டரோட ரூமா? நானா கிளீன் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு குடுத்த வேல அதான்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அப்ப அது ஸ்டடி ரூம் இல்லையா? நான் தான் மாறி வந்துட்டேனா?" அப்படின்னு இப்ப யங் மாஸ்டர் ரூமுக்கு கிளீன் பண்ண போணும். நான் சென்னோட ரூமுக்கு மாட்டேன். அப்படின்னு அடுத்த யங் மாஸ்டர் ரூமுக்கு போறா. அது அந்த காலேஜ் பாயோட ரூமு. ஸோ அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அவன் காலேஜ் முடிச்சுட்டு பேக்க போட்டு வரும்போது, ஹீரோயின் பெட்ட சரி பண்ணிட்டு இருப்பா. அவ நிக்கிற பொசிஷன பார்த்துட்டு, "அப்ப என்ன மறுபடியும் ஒருத்தங்க செட்யூஸ் பண்ண பார்க்குறாங்க போலயே!" அப்படின்னு வந்த அவன் ஹீரோயினோட பேக்ல அடிக்கிறான். இப்போ ஹீரோயினும் கோவமா திரும்ப, அத பார்த்தா அவனோட ஹார்ட் பீட் ரைஸப் ஆகுது. என்னோட ஹார்ட்டே சடனா ஃபாஸ்ட்டா துடிக்குது. அப்படின்னு அவனும் ஒண்ணும் புரியாம நிக்கிறான். இதான் புயலுக்கு முன்னாடி உள்ள அமைதி. இப்போ ஹீரோயின் அந்த குச்சி எடுத்துட்டு, அவனுக்கும் பின்னாடி டப்பு டப்பு டப்புன்னு அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவனும் "நீ தானே என்ன செட்யூஸ் பண்ண பார்த்த?" அப்படின்னு கேட்டா, "உன்ன வாயிலேயே ஒண்ணு போடுவேன் பார்த்துக்கோ!" அப்படின்னு மறுபடியும் கட்டி தூக்குறா. அந்த டைம் 2 பேரும் ஸ்லிப் ஆயி சோஃபால விழ 2 பேருமே கிஸ் பண்றாங்க. ஐயய்யோ! என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு. என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ நான் ஜியோலின்க்காக சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அப்படின்னு அவன் வாய மூடிக்கிட்டு இருக்கான். என்ன ஜியோலினா? அப்போ நீயும் யங் மாஸ்டரா? இந்த காலேஜ் படிக்கிற பையனா? அப்படின்னு கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. யங் மாஸ்டரே எவ்வளோ நேரம் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அது நான் தான். நான் என் ஃபியான்சிக்காக சேவ் பண்ணி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ நீ எடுத்துட்ட. என்ன செட்யூஸ் பண்றதுக்காக தான் நீ வந்த. உன்னோட ஆசைய நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சோஃபால தள்ளுறான். உனக்கு இந்த வீட்ல என்ன வேணாலும் சொல்லு. உன் கூடயே நீ எடுத்துட்டு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவள போய் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளும் இந்த யங் மாஸ்டர் எல்லாமே யங் லேடிக்கு தான் சொந்தம். ஸோ இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கும் அவ ஹர்ட் ஆகுறத பார்த்தா ஹர்ட்டிங்கா இருக்கு. மேபி இவ ஆக்ட் பண்றாளா இருக்கும். நான் இவளோட ஆக்டிங்லலாம் மயங்கக்கூடாது. ஆனா இவள டீஸ் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு அவள கிஸ் பண்றான். இந்த டைம் ஹீரோயின் அவன தள்ளி விடுறா. அப்பதான் அவளோட பெண்டன்ட்ட பார்க்கும்போது, இந்த பெண்டன்ட் அப்படின்ட்டு பெண்டன்ட் உருவுறான். இது என்னோட பெண்டன்ட் குடு அப்படின்னு கேட்டா, அவன் குடுக்க மாட்றான். ஸோ 2 பேரும் அத வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தாத்தா இன்னும் ஜுவலின் மேட்டர தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் நம்பர சீக்கிரமே கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பார்க்கும்போது கீழ 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. "என்ன பண்ற?" அப்படின்னு அந்த காலேஜ் பாய் கேட்டதும், அவனும் டக்குனு பென்டென்ட் தூக்கி பாக்கெட்ல போட்டுறான். டக்குன்னு ஷேர் பட்டன் எல்லாத்தையும் மாட்றான். தாத்தாக்கு இது பிடிக்கல. "என்ன பண்ற? நீ என் பேத்தியோட ஃபியான்சி. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பொண்ணு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, அவனும் இவ என்ன டீஸ் பண்ணால, நானே இவள போட்டு குடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இப்ப தாத்தா கிட்ட போயிட்டு, "தாத்தா இவ தான் என்ன செட்யூஸ் பண்ணா. என் ரூமுக்கு வந்து என்ன செட்யூஸ் பண்ண பார்த்தா. பட் நான் என் பாடி அண்ட் ஹார்ட்ட ஜியோலின்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் தாத்தா." அப்படின்னு ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் பண்றான். அவளும் "நான் எதுவும் பண்ணல. யங் மாஸ்டர் தான் என்ன டீஸ் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றா. தாத்தாக்கும் இந்த சின்ன பொண்ண பார்த்தா, இப்படி தப்பான பொண்ணா தெரியல. மேபி இவன் தான் ஏதாவது நாட்டியா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அந்த டைம் அங்க இன்னொரு ஒர்க்கர் வரா. ஹீரோயின் கூட தான் அவளும் இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பா. இப்ப அவ வந்துட்டு ஹீரோயின் மேல தான் தப்பு. யங் மாஸ்டர அவ தான் செட்யூஸ் பண்ண பார்த்தா. வந்த ஃபர்ஸ்ட் நாளே ஹெட் என்கிட்ட சொல்ட்டாங்க. 4 யங் மாஸ்டரும் யங் லேடிக்கு தான் சொந்தம் அப்படின்னு. இருந்தாலும் ஹீரோயின் தான் ரூல்ஸ பிரேக் பண்ணது. அப்படிங்கிற மாரி அவ வந்து போட்டு குடுக்குறா. ஹீரோயினே இந்த டைம் "நீ தானே என்ன ஸ்டடி ரூம கிளீன் பண்ண போக சொன்ன" அப்படின்னு கேட்டா, "நான் எங்க சொன்னேன்? ஸ்டடி ரூம் ஆஃப் லிமிட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நான் உன்னோட கோவொர்க்கர். நான் எப்படி உன்ன அங்க போக சொல்லியிருப்பேன்?" அப்படிங்கிற மாரி அங்க வந்து ஆக்ட் பண்ணிடுறா. ஹீரோயின ஃபர்ஸ்ட்டு அங்க அனுப்புனதே இவ தான். ஸோ அங்க இப்ப தாத்தாவும் அவளோட சைட கேட்டுட்டு, ஹீரோயின உடனே ஃபயர் பண்றாங்க. "இந்த மாரி நீ தப்பான பொண்ணா இருப்பேன்னு நினைக்கல. நான் தான் உன்ன பத்தி தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி அவள ஃபயர் பண்றாங்க. அத கேட்டு காலேஜ் பாய்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன அதுக்குள்ள ஃபயர் பண்ணிட்டாங்க தாத்தா" அப்படின்ட்டு, "தாத்தா ஆக்சுவலி அவ மேல தப்பு கிடையாது" அப்படின்னு அவன் சொல்ல வரான். "நீ வாய மூடு. நீ என் பேத்தியோட ஃபியான்சி. அத மறந்துறாத. மத்த பொண்ணுக்காக நீ என்கிட்ட பேசக்கூடாது" அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க. இந்த டைம் ஹீரோயினும், "ப்ளீஸ் என்ன வேலைய விட்டு ஃபயர் பண்ணிறாதீங்க. இந்த வேலை இல்லன்னா நான் வாழ்றதுக்கே வழி கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்றா. தாத்தாவும் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணு. 1 மந்த் தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த காலேஜ் பாயும் வந்து சாரி கேட்குறான். சாரி இந்த மேட்டர் இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல.
அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து சாரி சொன்னா, "நீ என் கண்ணு முன்னாடியே வந்துராத" அப்படின்னு கால்ல எண்ணூறு கிக்கு விட்டுட்டு போறா. 1 மந்த் இங்க பிரச்சனை இல்லாம ஓட்டணும். சேலரிய வாங்குன பிறகு இந்த திசை பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னு நினச்சுட்டு ஹீரோயின் போறா. அந்த டைம் இந்த காலேஜ் பாய்க்கும் ஃபார்ச்சூன் டெல்லர் என்ன சொன்னாங்க, "நானும் ஜியோலினும் சேம் ஃபீலிங்ஸ ஷேர் பண்றோம்னு" சொன்னாங்க. பட் இந்த பொண்ணு சேடா ஃபீல் பண்ணும்போது, நானும் சேட் ஆகுறேனே அப்படிங்கிற மாரி அவன் ஃபீல் பண்றான். நைட் டைம் சென் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு வரான். "ஹாய் பிக் பிரதர்" அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கண்டுக்காமயே போறான். ஸோ இன்னைக்கு பிரதர் செம்மையா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க போல. எந்த அன்லக்கி பர்சன் மாட்ட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே சென் அதிகமா ட்ரிங்க் பண்ணும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன ஜியோலின்னு நெனச்சு பேச ஆரம்பிச்சுருவான். ஸோ இந்த டைம் யார் மாட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள போன சென்னுக்கு அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணுல மாட்றா. ஹீரோயினுக்கு அவள பார்த்ததும் கோவம் தான் வருது. எல்லாமே இவன் கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க. எல்லாம் இவனால தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் முறைச்சுக்கிட்டு போறா. அவன் ஆல்ரெடி ரொம்ப ட்ரிங்க் பண்ணதுனால கீழே விழுறான். அப்பவும் ஹீரோயின் கண்டுக்காம போறா. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவனே வாயை திறந்து கேட்ட பிறகு, சரி அவனாவே ஹெல்ப் கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பக்கத்துல போய் அவனை தூக்க போறா. என்ன ஸ்டடி ரூம்க்கு கூட்டு போ அப்படின்னு சொன்னா, நீ தானே அங்கேன்னு வரக்கூடாதுன்னு சொன்ன. அங்க போன பிறகு ஏதாவது பண்ணு. அப்புறம் நானே உன்னை கடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு ஹீரோயினும் கோவமா அவனை அங்கே கூட்டு போறா. அங்க போனது சென் ஹீரோயினை பார்த்து ஜியோலின் அப்படின்னு அவளை ஹக் பண்றான். நான் ஒன்றும் யங் மிஸ்ட்ரஸ் கிடையாது. நான் ஜியோலின் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ தான் என்னோட ஜியோலின். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அவளும் தட்டி தட்டி விட்டுறா. அப்பாவும் திரும்ப திரும்ப கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைம் ஃபோட்டோ ஃப்ரேமில் கைப்பட்டு அது கீழே விழுந்தது. நல்ல வேளை ஃபோட்டோக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் சென்னுக்கு போதை இறங்கிருச்சு. ஃபோட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு அதை பிடிச்சி இழுக்கும்போது அது டேர் ஆயிடுது. இதுக்கு நான் காரணம் கிடையாது. நீ தான் ஃபோட்டோவை பிடிச்சி இழுத்த அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஒன்று என் ஸ்டடி ரூமுக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன். இப்போ வந்து ஜியோலினோட ஃபோட்டோ உடச்சிட்டியா? அது எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நான் இதுக்காக உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவள் கழுத்தை பிடிச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா கிட்ட பட்லர் வந்துட்டு, உங்களுக்கு குட் நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா உங்களோட பேத்தி? அவள் எங்கே இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் மந்த் நம்ம வீட்டுக்கு மெய்ட் பிக் பண்ணோம்ல, அந்த பொண்ணு அதில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் தாத்தாக்கு ஹீரோனோட ஞாபகம் தான் வருது. அவள் தான் என்னோட பேத்தி. நானே அவளை வெளியே வரட்ட பார்த்துட்டேனே அப்படின்னு இப்போ தாத்தா அவளை பார்க்கறதுக்கு வேகமாக போகிறாங்க. இங்கே சென்னை அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஜியோலின் அப்படின்னு அவனை திட்டுறாங்க. எல்லாருமே இந்த மெய்ட் தான் ஜியோலினா அப்படின்னு அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. நீங்க நானா உங்க பேத்தின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நீ தான் என்னோட ஜியோலின் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. பட் எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்க பேத்தியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இந்த ஃபோட்டோ பாரு, இது உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ தான். அப்புறம் இந்த கழுத்துல போட்டிருக்க பெண்டன்ட் இது சின்ன வயசுலேருந்தே போட்டுட்டு இருக்க. அது நீ எடுத்து காமிச்சனா நீ தான் என்னோட பேத்திங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. எல்லாரும் ஹீரோயின் தான் ஜியோலின்னு பார்த்து அவளை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இங்க சென்னுக்கு மட்டும் கில்ட்டியா இருக்கு. நான் ஜியோலினையே கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கான். இங்கே ஹீரோயின்ட்டு இப்போ பெண்டன்ட்டை கேட்பாங்கல்ல, ஆமாம் இதே மாதிரி பெண்டன்ட் என்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு கழுத்தை பார்க்கும்போது அந்த பெண்டன்ட் மிஸ் ஆன மேட்டர் தெரியுது. அப்போது ஜியான்னு என்னொரு மெய்டு வந்துட்டு, அவள் சொல்கிறது போய் தாத்தா, நான் தான் உங்கள் பேத்தி அப்படின்னு அந்த பெண்டன்ட்டை கழுத்தில் போட்டு வரா. இவ தான் ஆல்ரெடி ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாள்ல, அந்த மெய்டு தான் வந்துட்டு நான் தான் உங்கள் பேத்தின்னு தாத்தா கிட்ட சொல்கிறா. இவகிட்ட எப்படி பெண்டன்ட் வந்திருக்குன்னா, காலேஜ் பாய் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இவகிட்ட தான் கொடுத்துருப்பான். இது எல்லாத்தையும் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கையில் கொடுக்கும்போது, அவளும் கண்ணை சிமிட்டி சிமிட்டி வாங்குவா. உன் கண்ணில் எதுவும் பிரச்சனையா? போய் டாக்டரை பாரு அப்படின்னு திட்டிட்டு அவன் போயிருப்பான். அவனோட பாக்கெட்டுக்குள்ள இருந்தால் அந்த பெண்டன்ட் எடுத்து போட்டிருப்பான். அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியாது. பட் எனக்கு தான் லக்கு. இந்த லின் ஃபேமிலியோட வாரிசு ஆயிட்டேன். அப்புறம் எனக்கு 4 ஹேண்ட்ஸமான ஃபியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவ சந்தோஷத்தில் இருக்கா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இது என்னோட பெண்டன்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறா. இது எப்படி உன்னோடதாகும்? இது என்னோடது அப்படின்னு அவ சொல்ல, தாத்தாவும் என்னம்மா சொல்கிற? இதான் உன்னோட பெண்டன்ட்டா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன இது ரியல் அண்ட் ஃபேக்குள்ளே சண்டே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயினும், இது எங்கே மிஸ் பண்ணேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் 4th யங் மாஸ்டர் கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பெண்டன்ட் மிஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெண்டன்ட் என்னோடது தானே, இது என்னோடது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டால், அவனும் ஆமாம் நான் இதை இவ வியர் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்போ இது இவளோட பெண்டன்ட்டா? ஆனால் இவ்வளோ பெரிய லக்கை நான் இவளுக்கு விட்டு தர மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு, தாத்தா நீங்கள் எனக்காக பண்ணீங்கன்னா இது கண்டிப்பாக யூனிக்காக இருந்திருக்கும். பட் இதே மாதிரியே ஆன்லைனில் ஃபேக்கான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபேக் தான் இவ்வளோ வச்சுருந்துருப்பாளா இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறா. ஆமாம் அதே மாதிரியே நிறைய ஆன்லைன் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினும் நான் புவரான பேக்ரவுண்டுள்ள பொண்ணு. அப்புறம் என் அம்மா ஒன்றும் ரிச்சான கிராண்ட் ஃபாதர் இருக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ இது என்னோடதா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. சென்னுக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது.
இவள போய் என்னோட ஜியோலின்னு நெனச்சுட்டேன். இருந்தாலும் இப்போ ரியல் ஜியோலின் வந்தாலும், என் மனசுக்கு ஏதோ ஹேப்பியாவே இல்லையே! அப்படிங்கிற மாரி அவன் ஃபீல் பண்றான். அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் தான் ஒரிஜினல் யங் லேடின்னு தெரியுதுல்ல. அதனால அவள ஃபர்ஸ்ட் இங்கருந்து விரட்டணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. நீ கிளைம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது திங்க் பண்ணியிருக்கணும். நீ புவரான ஃபேமிலிலேருந்து வந்த பொண்ணு. அதுக்குள்ள ரிச்சஸ்ட் லேடி ஆகலான்னு பாத்தியா? அப்படின்லாம் சொல்லி ஹீரோயின திட்டுறா. நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. அந்த பெண்டன்ட் என்னோடது மாரி இருந்துச்சு. அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீ பொய் சொல்ற. என் ஃபேமிலிய என்கிட்டருந்து பறிக்க பார்த்தல்ல, இவள உடனே கொண்டு போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுக்குறா. ஜியோலின் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தாத்தா தடுக்குறாங்க. என்ன தாத்தா நீங்க அந்த லையருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படின்னு அவ தாத்தா கிட்டயும் கோவப்படுறா. அதுக்கு இல்ல, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். நான் உன்ன கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி தாத்தா தடுக்குறாங்க. அப்புறம் யங் மாஸ்டர் 4 பேர்கிட்டயும், இவ தான் என்னோட பேத்தி ஜியோலின். நான் அவங்க 4 பேரையும் அடாப்ட் பண்ணும்போது, இவளுக்கு தகுதியா, இவளுக்கு ஃபியான்சியா நெனச்சு தான் உங்க 4 பேரையும் நான் வளர்த்துருக்கேன். அப்புறம் என்னோட பேத்தி 15 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்துட்டா, அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணுகிட்டயும், "உனக்கு இந்த 4 பேர்ல யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவங்களும் உன்னோட ஃபியான்சிய அனௌன்ஸ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. அவளுக்கு 4 பேரையுமே பிடிச்சிருக்கு. ஒருத்தர சூஸ் பண்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல. யார சூஸ் பண்றது? எனக்கு எல்லாருமே வேணுமே அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம் தாத்தா இப்பதான் ஜியோலின் நம்மகிட்ட கிடைச்சிருக்கா. ஸோ இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அவ கொஞ்சம் மிங்கிள் ஆகட்டும் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். தாத்தாவும் அதான் கரெக்ட்டு அப்படின்னு சொன்னா, இல்ல, இல்ல நான் இப்பவே சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவ அவசரப்படுறா. இல்ல நீ பொறுமையா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றாங்க. தாத்தாவோட பேச்சையும் டக்குன்னு மீறி பேச முடியாதுல்ல. அதனால அடுத்ததா இப்ப ஹீரோயின பார்த்து, இவள நான் என்னோட பர்சனல் மெய்டா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. இல்ல முடியாது. இவ எங்களோட பர்சனல் மெய்ட். உன்ன கவனிச்சுக்கிறதுக்கு தான் இங்க எத்தனையோ மெய்ட் இருக்காங்கல்ல. ஸோ ஹீரோயின் எங்க நலபுறையும் தான் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். தாத்தா பாருங்க தாத்தா, எனக்கு அவள பிடிச்சிருக்கு. அதான் அவள என்னோட பர்சனல் மெய்டா வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு ஜியான் கேட்குறா. உனக்கு உண்மையாவே அவள பிடிச்சிருக்கா? இல்லன்னா இன்னைக்கு நடந்த மேட்டருக்காக அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றியா? அப்படின்னு காலேஜ் பாய் கரெக்ட்டா கேட்குறான். என்ன இவன் வளைச்சு வளைச்சு கொஸ்டினா கேட்குறானே! அப்படின்னு ஜியானுக்கும் கடுப்பா இருக்கு. தாத்தாவும் காலேஜ் பாய்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் தான் அவங்க 4 பேரோட ரூமையும் கிளீன் பண்ற வேலைய பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவள விட்டுரு. நம்ம வீட்ல தான் மத்த எத்தனையோ சர்வெண்ட் இருக்காங்க. உனக்கு நீ அவங்கள ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிக்கோ. இல்லன்னா எல்லாரையுமே உனக்கு கீழ அசைன் பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாரி தாத்தா அவள கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்து என்னோட பேத்தி நீ இப்போ வந்துட்ட. இதுக்காக நான் 7 டேஸ் கழிச்சு பெரிய பார்ட்டி வைக்க போறேன். அந்த பார்ட்டில என்னோட கிராண்ட் டாட்டர் யாருங்கிறத எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போறேன். அந்த டைம் உன்னோட ஃபியான்சிய நான் அனௌன்ஸ் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் ரெடியா இருக்க சொல்றாங்க. இவளுக்கும் ஓகே லின் ஃபேமிலியோட வாரிசான பிறகு மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. என்ன சடனா எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அந்த காலேஜ் பாயும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு நினச்சியா? ஜியோலினுக்கு அகைன்ஸ்டா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேனா? சான்ஸே கிடையாது. ஜஸ்ட் நான் உன்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போறேன். உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக தான் நான் என்னோட சர்வெண்ட்டா உன்ன வச்சிருக்கேன். அப்படின்ட்டு அவன் பயங்கரமா பேசிட்டு போறான். போகும்போது அங்கேருந்து செடியும் தட்டி விட்டு, இந்த இடத்த ஒழுங்கா கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு தான் நீ தூங்க போணும் அப்படின்னு அவள மிரட்டிட்டு போறான். இப்போ ரூமுக்கு போனதும் அவன் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பார்க்குறான். அவன் பாக்கெட்டுக்குள்ள தானே அந்த பெண்டன்ட்ட போட்டிருந்தான். இப்போ அதெல்லாம் கழச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள பெண்டன்ட் இல்ல. ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்கா இத குடுத்து விட்டது யாரு? ஜியான் கிட்ட தான். ஸோ ஜியான் வியர் பண்ணியிருக்கிறது ஹீரோயின் பெண்டன்ட்டா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால ஜியான் கிட்டயும் பேச போறான். அந்த ட்ரெஸ்ஸ நீ தானே வாஷ் பண்ண. அதுல இருந்து பெண்டன்ட்ட பார்த்தியா? அப்படின்னு கேட்டா, நான் எந்த பெண்டன்ட்டையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்றா. இல்ல நீ கழுத்துல போட்டிருக்கியே இதே மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு அப்படின்னு சந்தேகமா கேட்க, என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் தான் இந்த வீட்டோட ஒரே வாரிசு தெரியும்ல. நான் நினைச்சா உன்ன கூட இந்த வீட்ட விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னதும், ஆமா ஆமா நீ தான் இந்த வீட்டோட ஒரே வாரிசு போ அப்படின்ட்டு இவனும் அவளை பத்தி இரிட்டேட் ஆகுறான். இவளுக்காக 15 வருஷம் வெயிட் பண்ண சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த கட்டத்துல சென்னை காமிச்சா சென் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவனுக்கும் இந்த ஜியோலின பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறது இவள் தான் ஜியோலின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கும் ஃபீலாக இருக்கும். இப்போ ட்ரிங்க் பண்ணியிருப்பான்ல. ஸோ ஹேங் ஓவர் சூப் யாராவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அங்கே இப்போ ஜியன் வரா. அதுவும் கொஞ்சம் ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டு அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம்னு நினச்சிட்டு வந்திருப்பா. சென் தான் இப்போதைக்கு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். ஸோ அவன்கிட்ட நிறைய பவர் இருக்கும். ஸோ இவனை மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற பிளானில் அவள் இருக்கிறா. ஸோ அவன் கூட க்ளோஸாக இருக்கலான்னு வந்தா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ லின் ஃபேமிலியோட யங் லேடி இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவாய்ட் பண்ண பார்க்குறான். இவன் தான் நார்மலாக ட்ரிங்க் பண்ணாலே எல்லாரையும் கிஸ் பண்ணுவானே. ஜியோலின்னு நினச்சிட்டு எல்லாரையும் போய் பாடாப்படுத்திட்டு இருப்பான். ஸோ கண்டிப்பாக இவனை மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் க்ளோஸ் ஆகிறா. என்னதான் அவன் அவனோட ஃபியான்சி இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்தாலும் சென்னுக்கு அதில் மனசு கேட்கல. அதனால அவளை தள்ளி விட்டு வெளியே வந்துடுறான். வந்தால் எங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்குது ஹீரோயின்.
ஸோ மறுபடியும் அவ பக்கத்துல தான் போறா. இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? ட்ரிங்க் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்கானே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனைக்கிறா. அவனும் இப்ப டிஃப்ரெண்ட்டா ஸ்மைல் பண்றான். என்ன இவன் மொழியே சரியில்லையே! அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, என் கண்ணாடிய கழட்டு அப்படின்னு ஆர்டர் குடுக்குறான். அவ அந்த கிளாஸஸ கழட்டுனதும், சென் டக்குன்னு அவள கிஸ் பண்ணிடுறான். அவ இப்ப தள்ளி விட்டுட்டு, "நீங்க எங்க லேடியோட ஃபியான்சி. இப்படி நீங்க பண்ணக்கூடாது" அப்படின்ட்டு அவ போக போறா. அவள இப்ப பிடிச்சு இழுத்து, "எனக்கு தெரியும். நீ தான் ஜியோலி. நான் உன்னோட ஃபியான்சி. நீ என்ன பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணணும்" அப்படின்ட்டு திரும்ப அவள கிஸ் பண்றான். அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த டைம் கிஸ் பண்றான். இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு அட்டாக் குடுத்தா தான் சரியாகும் அப்படின்ட்டு ஒரு மிதி மிதிக்க, அவன் இப்ப வலியில கீழ விழுறான். அங்க இப்ப ஜியான் வந்துட்டா. "நீ என்னோட ஃபியான்சிய செட்யூஸ் பண்ண பார்க்குறியா?" அப்படின்னு இப்ப ஹீரோயினுக்கு அடி விழுது. அவளும் "நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்றா. இங்க சென் வேற வலியில கீழ விழுந்து கிடப்பான். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஃபியான்சிய அட்டாக் பண்ணியிருப்ப?" அப்படின்னு இப்ப ஆட்கள கூப்பிட்டு, "இவளுக்கு பனிஷ்மென்ட் குடுங்க. சென் இப்போ நார்மலா இல்ல. அவள ரூம்ல போய் செட்டில் பண்ணுங்க" அப்படின்ட்டு ஆர்டர் குடுக்குறா. ஸோ சென்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க ஹீரோயினும் "நான் எதுவும் பண்ணல. அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்கான். அதனால என்ட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "அது எப்படி நீ யங் மாஸ்டர ப்ளேம் பண்ணுவ? உன் மேல தான் தப்பு. நீ தான் அவன செட்யூஸ் பண்ண பார்த்துருக்க" அப்படின்ட்டு ஹீரோயின புல்லி பண்ணிக்கிட்டு இருப்பா. "என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அடிங்க அடிங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து இப்போ அந்த 4த் மாஸ்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். "ஏய் அடிங்கப்பா! நான் இத அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடுறேன். அப்பதான் இந்த மாரி தப்பான பொண்ணுங்கள எப்படி பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் யங் லேடிய பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "இத மீடியால போட்டேன்னா, நான் தான் அந்த மெய்ட புல்லி பண்றேன்னு எல்லாரும் நெனைப்பாங்க. என்னோட கேரக்டர பத்தி தப்பா பேசுவாங்கல்ல" அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. "இது நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன். அவள நீ அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். நானும் சோசியல் மீடியால போட்டு விடுறேன். இது உனக்கு ஹெல்ப் தான்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். இவன் என்னதான் ட்ரிக்கா பேசினாலும் லாஸ்ட்ல எனக்கு தான் ஆப்புங்கிறது ஜியானுக்கு புரியுது. "நான் தானே உன்னோட ஃபியான்சி. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர?" அப்படின்னு கேட்டா, "அவ என்னோட மெய்டு. நான் மட்டும் தான் அவள புல்லி பண்ண முடியும். ஸோ இது உன்னோட வேலை கிடையாது. விட்டுரு. அப்புறம் நீ சென்ன திரும்ப திரும்ப குடிக்க வச்சுட்டு இருக்கியே, அந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்க, அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவ தான் இந்த வேலைய பார்த்துருக்கா. மோஸ்ட்லி சென் ட்ரிங்க் பண்ணாலே ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன ஜியோலின்னு நினைச்சுட்டு அந்த பெர்சன் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, அதனால திரும்ப திரும்ப சென்ன குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கா. இந்த மேட்டர 4த் யங் மாஸ்டர் கண்டுபிடிச்சுட்டான். "இப்ப மட்டும் நீ இவள விடல, நான் சென் கிட்ட உன்னோட மேட்டர சொல்லிருவேன்" அப்படின்னதும் அவளுக்கும் பயமா இருக்கு. சென்னுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சா தன்னை பத்தி தப்பான ஒப்பீனியன் வரும். அப்புறம் தாத்தா கிட்ட இந்த மேட்டர் போச்சுன்னா எனக்கு லெக்சர் குடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவளும் அந்த மேட்டர அதோட எண்ட் பண்றா. "நீ என் கூட வா" அப்படின்னு ஹீரோயின கூப்பிட, அவளும் "பரவால்ல, அப்பப்போ என்ன இரிட்டேட் பண்ணாலும் இவன் தானே ஹெல்ப் பண்றான்" அப்படின்ட்டு ஹீரோயினும் அவன் கூட போறா. இப்போ சென்ன போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சென்ன கன்சர்னா பார்க்குறது அந்த காலேஜ் பைக் பிடிக்கல. "நீ ஏன் அவன அப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின பார்க்கும்போது, அவளோட கழுத்துல மார்க் இருக்கும். அது சென் கடிச்சு வச்ச மார்க்கு. அதையும் இப்போ பார்த்துட்டு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. "இந்த மாதிரிலாம் நீ அவன லுக் விட்டுட்டு இருக்காத. அவன் மட்டும் போதையில இருந்து முழிச்சான், நீ இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் கண்ணு நோண்டிருவான். அவன பத்தி உனக்கு தெரியாதா? அவனுக்கு ஹியூமன் எமோஷன்ஸே கிடையாது" அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலேஜ் பாய் சொல்றான். "எதுக்கு நீ அந்த மாதிரி சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, சென்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல அவன 13 வயசு வரைக்குமே ரூம்ல லாக் பண்ணி தான் வைப்பாங்களாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடந்திருப்பான். மத்த பீப்பிள் கூட மிங்கிள் ஆகுறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடையாது. அப்யூசிவ் பேரண்ட்ஸ் வேற. ஸோ அவன் ரிசர்வ் டைப் ஆயிட்டான். அதனால தான் அவனுக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. அதனால தான் அவன் யார்கிட்டயும் சிம்பத்தி காமிக்கவே மாட்டான். ரொம்பவே ரூடான பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவளும் "இது எதுக்கு நமக்கு வம்பு" அப்படின்ட்டு அங்கேருந்து தூங்க போறா. அப்புறம் காலையில முழிக்கும்போது என்ன ஒரு நல்ல தூக்கம். பேலஸ்ல வந்து மெய்டா ஒர்க் பண்ணாலும் சூப்பரா பெட் குடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே முழிக்கிறா. பக்கத்துல இன்னொரு மேன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அது தேடிங் மாஸ்டர் அந்த ஐடல். அவன் ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அதுக்கான காரணம் இந்த பெட்டோட ஒர்த் மட்டுமே 1 மில்லியன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தடவி பார்த்துட்டு, "ஆமா சாஃப்ட்டா தான் இருக்கு. இது ஒர்த்து தான்" அப்படின்னு கண்ண மூடிக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அப்புறம் தான் முன்னாடி படுத்திருக்க ஆள பார்த்ததும், "ஏய் நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கத்துறா. "நானா? நான் இங்க தூங்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "அதான் என் பெட்ல எப்படி வந்து தூங்குனீங்க? நீங்க தேடிங் மாஸ்டர் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பெட்ரூம நான் லாக் பண்ணிட்டு தானே வந்தேன்" அப்படின்னு அவ கேட்குறா. "ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹாபி இருக்கு. இந்த மாதிரி பூட்டு உடைக்கிற வேலை எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நைட் நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் பூட்ட ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு அவன் கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். "தூங்குறதுக்கு உன்னோட பெட்டுக்கு போணும். அடுத்தவங்க பெட்டுக்கு வரக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "பாரு நீ கூட கத்திக்கிட்டே இருக்க. இங்கேயும் சத்தமா இருக்கு. நான் தூங்க போறேன் மறுபடியும்" அப்படின்னு அவன் பெட்ட விட்டு எந்திரிக்கிறதா இல்ல. ஸோ ஹீரோயினும் "இவன்கிட்ட சொல்லி என்ன ஆகப்போகுது" அப்படின்னு அவ வெளிய வந்துடுறா.
அடுத்து கொஞ்ச நேரத்திலே டாக்டர் தம்பி வந்து கதவ நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் செகண்ட் யங் மாஸ்டர். அப்பதான் ஹீரோயின் வாஷ்ரூம்லேருந்து வரா. "இங்க என்ன பண்றீங்க யங் மாஸ்டர்?" அப்படின்னு கேட்டா, "டைம் என்னாச்சு? மணி 9:13. எனக்கு 9 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கணும். டைம்க்கு எனக்கு கரெக்ட்டா வரணும். அதுக்கு தான் உன்ன மெய்டா வச்சிருக்கோம். இங்க நீ மெய்ட் வேல பார்க்கியா? இல்ல என்ன வேல பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு கரெக்ட்டான டைம்க்கு வர வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் உள்ள இருந்து சத்தம் வருது. "இது என்ன சினான் சத்தம் மாதிரி இருக்கு. அவன் உள்ளேயா இருக்கான்?" அப்படின்னு இவன் கேட்க, சினான்ங்கிறதா அந்த ஐடலோட நேம். அவன் உள்ள கிடையாது. நான் சினானோட ஃபேனு. அதனால அவரோட சாங்க ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறா. அதுக்குள்ள இப்போ உள்ள இருந்த ஐடலும் ஹாய்ன்னு சொல்லிட்டு வரான். அட பாவி! இந்த டைம்க்கா வந்து நிப்ப? அப்படின்னு ஹீரோயினும் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா. நீயும் என்னோட ஃபேன் தானா? சரி, நேத்து நைட் நான் உன்னால நல்லா தூங்குனேன். அதனால உனக்கு ஃபேன் பெனிஃபிட் தரப்போறேன் அப்படின்ட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன லூசு மாதிரி உளர்றானே அப்படின்னு ஹீரோயின் பயத்துல இருக்கும்போது, இப்போ அந்த டாக்டரும் நைட் 2 பேரும் ஒண்ணாவா தூங்குனீங்க? அப்படின்னு கேட்குறான். இல்ல இல்ல அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண போறா. அதுக்குள்ள சினன் அவள ஹக் பண்ணிட்டு, உன்னால நான் நல்லா தூங்குனேன். தேங்க்ஸ். ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு எம்பரசிங்கா இருக்கு. ஆனா இந்த டாக்டர் 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா என் வேலை கரெக்டான டைம்க்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு டைம் டேபிள் போட்டு தந்துடுறேன். அதுபடி எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும் சரியா? அப்படின்னு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டுருப்பான். அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு தும்மல் வருது. அச்சம்மான்னு தும்மிடுறா. அதில தெரியாம அவன் மேல எச்சி பட்டுருச்சாம். ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுறான். அவனுக்கு மைசோஃபோபியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ கடகடன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டான். "என்ன இவன் ட்ரெஸ்ஸ கழட்டிட்டானே!" அப்படின்னு ஹீரோயின் கூட அவன பார்க்காம அவாய்ட் பண்றா. ஆனா, அவன் வந்து கேஷுவலா எடுத்துக்கிறான். "இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிரு" அப்படின்ட்டு டைம் டேபிள் போட்டு வைக்கிறான். "அத ஃபாலோ பண்ணிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். என்ன இவன் இந்த டாக்டர் தான் இந்த யங் மாஸ்டர்லயே கொஞ்சம் நார்மலான பர்சன் நெனச்சா, இவன் எல்லாத்த விட பெரிய ஜோக்கரா இருப்பான் போல. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் திட்டிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுருக்கா. அந்த டைம் டேபிள் என்ன குடுத்துருப்பான்னா, 7 மணிக்கு எந்திரிக்கணுமா, 7:05க்கு பாத்ரூம் போணும், 7:10க்கு தண்ணி குடிக்கணும், 7:20க்கு அப்படின்னு ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு வேல குடுத்து வச்சிருக்கான். என்ன இது? இவன் கம்ப்ளீட்லி அப்நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. அப்ப அவளுக்கு சென்னோட ஞாபகம் வருது. அவன் கண்ணாடி கழட்டும்போது அவனோட ஸ்மைல் இன்னுமே அவன் மனசுல பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அத திங்க் பண்ணிட்டு, அந்த கண்ணாடி இன்னும் இவகிட்ட தான் இருக்கு. ஸோ அதே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் யங் லேடியா இருந்தேன்னா, நான் சென்ன தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க சென் வரான். ஹீரோயின் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பான். "நீ கனவு கண்டுட்டு இருக்காத. நான் எப்பவுமே உன்கிட்ட அட்ராக்ட் ஆக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய வாங்குறான். ஐயய்யோ! எல்லாத்தையும் கேட்டான் போலயே! அப்படின்னு ஹீரோயினுக்கு எம்பரசிங்கா இருக்கு. "நீ இங்க ஒர்க் பண்ண தானே வந்த? வந்ததுமே அந்த காலேஜ் பாய்ஸ் செடியூஸ் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சென் கேட்குறான். "இல்ல நான் எதுவும் அவங்கள அப்ரோச் பண்ணல. அவங்க தான் என்ன எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "நீ என்னையே செடியூஸ் பண்ண பார்த்த தானே? நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்த்த அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்த்து மொறச்சா, அவளும் "இல்ல, இல்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என்ன கிஸ் பண்ணீங்க. இதுல என்னோட தப்பு எதுவும் கிடையாது" அப்படின்னு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. "அப்போ நீ யங் லேடியோட பொசிஷனுக்கு ஆசைப்பட்டது, அவளோட பொசிஷன் உன்னோடதுதான்னு சொன்னல்ல" அப்படின்னு அத பத்தி கேட்டா, "நான் அப்படி சொல்லல. அந்த பெண்டன்ட் என்னோடது மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். உண்மையாவே எங்க அம்மா எனக்கு அந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் குடுத்தாங்க" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "என்ன நீ ஒரு பொய்க்காரி, இப்போ உங்க அம்மாவே அது கூட கூட்டு சேர்க்கிறியா?" அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ஒரு சீட்டர், லையர்ங்கிற மாதிரி இவன் பேச ஆரம்பிச்சிடுறான். அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஸோ சென்னை அறிஞ்சிட்டு, "நீ என்ன பத்தி என்ன வேணா பேசு. நான் உங்க வீட்ல ஒர்க் பண்றேன். பட் என் அம்மா பத்தி தப்பா பேசாத" அப்படின்னு அவள திட்டுறா. ஸோ நான் தான் ரொம்ப ஹார்ஷா போயிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி சென் ஃபீல் பண்றான். அந்த டைம் அங்க வர ஜியான் இப்போ ஹீரோயின போட்டு அடிக்கிறா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா யங் மாஸ்டர் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவ. அவன் என்னோட ஃபியான்சி" அப்படின்ட்டு அவளுக்கு அடி விழுது. சென் அவள பிடிச்சு ஸ்டாப் பண்ணா, அவளுக்கு பின்னாடி வந்த மெய்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்க. "நம்ம யங் லேடி நம்மகிட்ட எவ்வளோ கைண்டா நடந்துக்கிறாங்க. ஆனா நீ அவங்களோட ஃபியான்சிக்கு ஆசைப்படுற. நீ ரொம்பவே மோசமான பொண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜியான சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு ரொம்பவே வல்கரா, அன்ரீசனபிளா இருக்கா. இவ கூடயே என் லைஃப ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இப்பவே ஃபீல் ஆகுது. அப்போ அவகிட்டயே அதான் சொல்றான். "நீ சுப்பீரியரா இருந்துட்டு உன் கீழ ஒர்க் பண்றவங்கள இந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு நீ பண்றது தப்பு" அப்படின்னு சொல்றான். "என்ன நீ அவளுக்காக பேசுற? நான் எங்க பாஸ். அவ எனக்காக ஒர்க் பண்றா. அவள அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பவர் இருக்கு" அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. "நீ பேசுறதெல்லாம் சுத்த நான்சென்ஸா இருக்க" அப்படிங்கிற மாதிரி சென் திட்டுறான். இப்போ தாத்தா வந்துட்டு, "என் பேத்திய யார் புல்லி பண்றா?" அப்படின்னு அங்க வந்து கேட்குறாங்க. "தாத்தா பாருங்க தாத்தா, சென் அந்த வேலைக்கார பொண்ணுக்காக என்கிட்ட ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நேத்து தான் என்னோட ஐடென்டிட்டிக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா.
இன்னைக்கு என் ஃபியான்சி செடியூஸ் பண்றா. இது ரொம்பவே தப்பு தாத்தா. ஏதாவது அவள பண்ணுங்க அப்படின்னு போட்டு குடுக்குறா. என் தாத்தாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவ கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஜாலியா இருக்கு. ஹீரோயினும் நான் யங் மாஸ்டர் செடியூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எங்கள்கிட்ட தான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இல்ல இல்ல அவ செடியூஸ் பண்ணா. எனக்கு அது நல்லாவே தெரியும். அவ இங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜியானும் ஆர்கியூ பண்றா. தாத்தா ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. அத பார்த்துட்டு சென் நான் தான் அவகிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசினேன். அவளோட தப்பு இதுல எதுவும் கிடையாது. அப்படின்னு அவன் சொல்ல, கோவம் எல்லாம் இப்ப சென் மேல திரும்பிருச்சு. இங்க வா, நீல் டவுன் போடு அப்படின்னு அவன்கிட்ட கோவத்த காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் பேச வந்தா, நீ வாய மூடு. உனக்கு இதுல பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ இங்க ஒரு மெய்ட் அவ்வளவுதான். அப்படின்னு அவளோட வாயையும் மூடுறாங்க. நான் உன்கிட்ட தான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். அதனால தான் என் கம்பெனிய கூட உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். நீ என்னோட பேத்திக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பேன்னு நினைச்சேன். நீ தான் இந்த ஃபேமிலியே லீட் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா, நீ இன்னைக்கு என்ன ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு நெஞ்சு வலி வருது. அப்போ சென்னும் போயிட்டு, "என்னாச்சு தாத்தா?" அப்படின்ட்டு பக்கத்துல போய் கேட்குறான். "எனக்கு வயசாயிருச்சு. நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது. அதனால என் பேத்திய நீ தான் பார்த்துக்கணும். அவள உன்னோட கேர்ல தான் விடுறேன்." அப்படின்னு அவனோட கையில பிடிச்சு குடுக்குறாங்க. சென்னும் அந்த சிச்சுவேஷன்ல அக்செப்ட் பண்ணிக்கிறான். "நீ என்னதான் ஒரிஜினல் பேத்தியா இருந்தாலும், இந்த ஃபேமிலி மொத்த சொத்து எனக்கு தான் வரும். இங்க உள்ள எல்லாமே எனக்கு தான். உனக்கு ஒண்ணுத்தையும் கிடைக்க விட மாட்டேன்." அப்படின்னு ஜியான் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. இங்க அவளோட கையில காயம் படுத்தனால, ஹீரோயின் வந்து அதுக்கு மெடிசின் அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அப்போ காலேஜ் போயிட்டு இந்த காலேஜ் பாய் வரான். அவனும் பார்த்ததும் கைய மறைச்சா, "என்னாச்சு? உன்னை யாரும் புல்லி பண்ணாங்களா?" அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. "உன் கைய காமி" அப்படின்னு கைய பிடிச்சு பார்க்கும்போது அது காயமா இருக்கு. "இத பண்ணது யாரு? அந்த ஜியோலினா" அப்படின்ட்டு அவள பத்தி கேட்க, "இல்ல நான் தான் தெரியாம போய் இடிச்சுக்கிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கவர் அப் பண்ண ட்ரை பண்றா. "அப்போ உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் கிடையாதா? யாரு புல்லி பண்ணாலும் அமைதியா இருந்து வாங்கிட்டு இருப்பியா? இதெல்லாம் எதுக்காக பண்ற?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். என்னால இந்த வேலைய விட்டு போக முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இந்த வேலை உன் மானத்த விட ரொம்ப முக்கியமா? நீ அவ்ளோ புவராவா இருக்க. உனக்கு எதுக்கு இந்த காசு?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினும், "நான் லீயோட டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கு எனக்கு இந்த காசு தேவை" அப்படின்னு சொல்றா. "லீயா? அது யாரு?" அப்படின்னு அவனும் ஷாக் ஆயிட்டு கேட்குறான். இவன் எப்பவுமே என்ன டீஸ் பண்ணிட்டு இருப்பான்ல. ஸோ இத சொல்லி இவன ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, லீங்கிறது என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்றா. லீங்கிறது அவளோட பிரதர் நேம். அத ஃபியான்சின்னு மாத்தி சொல்ல போய், அத கேட்டு இவன் கோவப்படுறான். "உனக்கு ஃபியான்சி இருக்கானா? இது நீ என்கிட்ட மறைச்சிட்ட. உனக்கு ஃபியான்சி இருக்கும்போதே என்ன வந்து செட்யூஸ் பண்ண பார்த்த. என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்தல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கோவப்படுறான். "நான் எப்போ உன்ன டீஸ் பண்ணேன்? நீ தான் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து டீஸ் பண்ற, கிஸ் பண்ற" அப்படின்ட்டு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றா. "இல்ல நீ தான் என்ன டீஸ் பண்ண. இப்ப நான் உன்ன டீஸ் பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஏறி விழுந்து அவள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளும் விடுடா விடுடான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவன் ஹீரோயின் மேட்ட தான் ரொம்பவே பொசசிவா ஃபீல் பண்றான். அவகிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப சென் வந்து அவன நாக் அவுட் பண்றான். அவன் சின்ன வயசுலேருந்தே அவனோட திங்ஸ்ல ரொம்ப பொசசிவா இருப்பான். அதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னால தானே உனக்கு அந்த காயம் பட்டுச்சு. அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ள மெடிசின குடுக்குறான். இந்த ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் யாரையும் கேர் பண்ண மாட்டானே! சடனா என்ன இவனுக்கு நம்ம மேல அக்கறை அப்படின்னு நினைச்சிட்டு, ஹீரோயினுக்கும் அந்த கேரிங் பிடிச்சிருக்கு. அந்த டைம் சென் ஃபேமிலியோட சீக்ரெட்ட சொல்றான். "நீ இப்ப தான் லின் ஃபேமிலிக்குள்ள வந்திருக்க. அதனால ஃபேமிலி சிச்சுவேஷன பத்தி உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நாங்க 4 பேரும் இங்க யங் மாஸ்டரா இருந்தாலும், எங்களுக்குள்ள சில இல்னஸ் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே எங்களோட சின்ன வயசுலேருந்து வந்த மென்டல் ட்ராமா தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்றான். ஃபர்ஸ்ட்டு இந்த காலேஜ் பாய்க்கு அவங்க அம்மா ஃபுல்லா டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லா. மேரேஜ் பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும். லவ் லைஃப்‌க்காக தன்னோட பையனே ஆர்ஃபனேஜ்ல விட்டுருவாங்க. அத பார்த்து வளர்ந்ததுனால இந்த காலேஜ் பாய்க்கு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே கண்ட்ரோல்குள்ள இருக்கணும்னு நினைப்பான். அது மீறி போகும்போது அவன் என்ன பண்றோங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்புறம் இந்த ஐடல் பாய்க்கு அவன் என்னதான் வெளிய ஃபேமஸ் ஃபிகரா இருந்தாலும், அவனால தனியா படுத்து தூங்க முடியாது. அவன் வார் ரூம்க்குன்னு மட்டும் கிடையாது. எங்க எல்லார் ரூம்குள்ளேயும் வந்து இந்த வேலைய தான் பார்ப்பான். லாக்க உடைச்சுட்டு உள்ள வந்துருவான். அவனால சின்ன வயசுலேருந்தே தனியா தூங்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி யாரோட பெட்லயாவது வந்து படுத்து கிடப்பான். அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கும் அவன் எவ்வளோ சியர்ஃபுல்லா இருக்கான். ஆனா பாவம் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா? அப்படின்னு ஹீரோயினும் அத நினைச்சு ஃபீல் பண்றா. அடுத்து இந்த டாக்டர் மேட்டருக்கு வந்தா, டாக்டரோட அப்பாவுக்கு ஒரு டேட்டியான டிசீஸால அவங்க இறந்திருப்பாங்க. அதனால அவன் எப்பவுமே ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு மைசோஃபோபியா இருக்கிறதுக்கு காரணம் இதான். ஸோ அவன் ரொம்பவே கிளீனா இருக்கணும். யாரையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பார்ப்பான். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவன் என் முன்னாடி ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கழட்டி விட்டானே! அப்ப அது என்னோட மனச பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. அவனோட பிரச்சனை அது. அவன யாரையுமே அவன் டச் பண்ண விட மாட்டான்.
ஸோ இந்த மாரி தான் அவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒரு லிமிட்குள்ள இருக்காங்க. அப்படின்ட்டு எல்லாத்தையும் சென் சொல்லும்போது, "இந்த ஃபேமிலி மேட்டர்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நான் ஒரு ஒர்க்கர் தானே" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆமா. இது எதுக்கு நான் இவகிட்ட சொன்னேன்? நான் எந்த வெளியாட்கள்கிட்டயும் இத பத்தி பேசினது கிடையாது. அதுவும் ஒரு ஒர்க்கர். இவகிட்ட ஏன் சொன்னேன்? அப்படின்னு அவனுக்கும் ஒண்ணும் புரியல. அப்புறம் நான் இவன கூட்டு போறேன். நைட் இங்க ஸ்டே பண்றது நல்லது கிடையாது. அப்படின்ட்டு காலேஜ் பாய் தூக்க போகும்போது, அந்த டைம் ஹீரோயின், "நீங்க எல்லார பத்தியும் சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உங்க மேட்டர பத்தி நீங்க சொல்லலையே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க மத்த டைம் எமோஷனே இல்லாத மாரி நடந்துப்பீங்க. ட்ரிங்க் பண்ணா ஓவர் எமோஷனல் ஆயிடுறீங்க. அதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சென் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண மாட்றான். "நீ உன் மாஸ்டரோட பிரைவசிய பத்தி கொஸ்டின் பண்ணக்கூடாது. இது நீ லிமிட்ட கிராஸ் பண்ற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவன தூக்கிட்டு போறாங்க. ஜியான் வீட்டுக்கு இப்ப அப்பாவ கூட்டு வந்திருக்கா. அவரும் வீட்ட சுத்தி பார்த்துட்டு, "இந்த பெயிண்டிங் இங்க சும்மா தொங்கிட்டு இருக்கு. இத வெளிய போய் வித்தா 300 மில்லியன். பாரு சும்மா இருக்கு. இங்க எல்லாமே லக்ஸரி ஐட்டமா தான் இருக்கு." அப்படின்னு அப்பா எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. "அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாத்ரூமே அங்க கோல்ட்ல தான் இருக்கும்." அப்படின்னு அவ சீன போட்டுட்டு இருக்கா. "அப்படியா என் பொண்ணுக்கு எவ்ளோ டேலண்ட். அதான் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டா." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. "அப்பா நான் உங்களோட உண்மையான பொண்ணு கிடையாது. நான் உங்களோட அடாப்டட் டாட்டர். அத மறந்துறாதீங்க. இல்ல என் பிளான்ல நீங்களே மண்ண தூக்கி போட்டுருவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அப்பாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருப்பா. இங்க அந்த டைம் ஹீரோயினும் சென்னும் காலேஜ் போய் இழுத்துட்டு போறத பார்ப்பாங்க. "இவன் உன்னோட ஃபியான்சி தானே? ஏன் அந்த ஒர்க்கர் கூட போயிட்டு இருக்கான்?" அப்படின்னு அப்பா கேட்க, இவளுக்கே அத பார்த்து எரிச்சலா இருக்கும். அதான் அவளுக்கு அடியாள் வேலை செய்றதுக்குன்னே நெறைய மெய்ட் இருக்காங்கல்ல. இப்ப அவங்கள அனுப்பி ஹீரோயின புல்லி பண்ண சொல்றா. அவங்களும் போயிட்டு, "நீ யங் லேடியோட ஃபியான்சிய செட்யூஸ் பண்ண பார்க்குற" அப்படின்னு சொல்லிட்டு அவள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளும் நீங்க சொல்ற மாதிரியே நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்ப நீ ஒத்துக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்டா, "நான் செத்தாலும் நான் பண்ணாத தப்ப ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ நீ சாகணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு மேல ஏறி கிடந்து கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளும் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அந்த டாக்டர் வரான். "என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னதும் எல்லா மெய்டும் எந்திரிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் மயக்கமாயி கிடக்குறா. அவள செக் பண்ணும்போது மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. இவளுக்கு உடனே சிபிஆர் பண்ணணும். இல்லன்னா 3 மினிட்ஸ்ல செத்துருவா. அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றான். அப்போ உடனே அவள காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, இவ வாயில பிளட்டா இருக்கே. நான் ஒரு டாக்டர். அப்ப நான் தான் சேவ் பண்ணணுமா? அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ ஹீரோயின தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சு, இப்போ அவளுக்கு சிபிஆர் பண்றான். இந்த மாஸ்டர் யாரையும் டச் கூட பண்ண மாட்டான். இவள கிஸ் பண்றானே அப்படிங்கிற மாரி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பார்க்குறாங்க. இங்க கிஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டருக்கும், இந்த பிசிக்கல் கான்டாக்ட் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அப்படிங்கிற மாரி அவன் சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணு முழிச்சுதான் அவன் தள்ளி போறான். "என்ன பத்தி தப்பா நினைக்காத. நான் உன்ட்ட அட்வான்டேஜ் எடுக்கல. நான் உன் உயிர காப்பாத்தியிருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்றான். இங்க ஹீரோயினுக்கு என்ன கன்சர்ன்னா, இவன் மைசோஃபோபியா ஆளாச்சே. இவன் பெட்ல படுத்ததுக்கு என்ன பனிஷ் பண்ணுவானோ அப்படிங்கிற மாரி அவ பயந்துட்டு இருக்கா. "சாரி உங்க பெட்ட நான் டர்ட்டி பண்ணிட்டேன். இத நான் கிளீன் பண்ணிடுறேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவனும் கிஸ் பண்ணதுனால வாய் கொப்பளிச்சிட்டு இருக்கான். "நீங்க என்ன சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பட் என்ன பார்த்தா அவ்ளோ டிஸ்கஸ்டிங்காவா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "நீ அதெல்லாம் கேட்க தேவையில்ல. உன்னால தான் என் ரூம் டர்ட்டி ஆச்சு. அதனால ஃபுல்லா நீ கிளீன் பண்ணிட்டு போணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நைட்டு தூங்கும்போது ஐடல் பாய் மறுபடியும் வந்து பக்கத்துல படுத்துருக்கான். தூக்கத்திலே "என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி கத்துறான். ஸோ கெட்ட கனவு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன தட்டி குடுத்துட்டு இருக்கா. அப்போ "அம்மா என்ன விட்டு போகாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் பேசுறத கேட்டதும், பாவம் பையன் அம்மாவ மிஸ் பண்றான் போல அப்படின்னு ஹீரோயின் அவன தட்டி தூங்க வைக்கிறா. அவன் காலைல முழிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு கனவு வந்துச்சு. நான் ஏதோ உன்கிட்ட சொன்னனோ? அப்படிங்கிற மாரி அவள கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது ஒரு பேட் ட்ரீம். ஸோ அத பத்தி சொல்லியிருப்பேனோ அப்படிங்கிற டவுட்ல அவன் கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயினும் "நீ டெய்லி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றல. நான் கொஞ்சம் உன்ன டீஸ் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி, "ஆமா நீ என்கிட்ட நைட் ஒண்ணு சொன்ன." அப்படின்னதும் அவளும் "நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்?" அப்படின்னு கேட்டா, "இந்த உலகத்திலேயே நான் தான் கியூட்டஸ்ட்டான பொண்ணுன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. "என்ன நீ டீஸ் பண்ணவா செஞ்ச?" அப்படின்னு கேட்டா, "ஆமா." அப்படின்னு அவளும் சொல்றா. காலங்காத்தாலே மேல டீஸ் பண்றது ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு. அதுவும் பெட்ல உட்காந்து நீ டீஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டக்குனு ஹீரோயின அவன் கிஸ் பண்ணிடுறான். அந்த டைம் இப்ப காலேஜ் பாய் வரான். "ஏய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ என்னோட ஆளு." அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்தா, "யார் சொன்னது உன்னோட ஆளுன்னு?" "எங்க ஹீரோயின் நம்ம 4 பேரோட ஹெல்ப்பர் அவ்வளோதான். ஸோ உனக்குன்னு மட்டும் கிடையாது." அப்படின்னு அவன் ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் தானே இவள ஸ்டே பண்ண வச்சேன். ஜியோலின் இவள பர்சனல் மெய்டா கேட்டா. ஆனா நான் தான் அத தடுத்து நம்மளோட மெய்ட் ஆக்குனேன். அப்படின்ட்டு எனக்கு தான் ரைட்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். அந்த டைம் இப்ப டாக்டரும் வரான்.
மணி எத்தனை? 9:00 ஆகுது. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எங்க? அப்படின்னு அவன் வந்து இப்ப கத்துறான். உனக்கும் ஹீரோயின் தான் சாப்பாடு ரெடி பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி காலேஜ் பாய் அவன் கூட சண்டைக்கு போறான். சண்டையா? சூப்பர், சூப்பர் அப்படின்னு ஐடல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இதுல சென்னு வந்துட்டு என்னோட ஃபைல பாத்தியா? அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து கேட்குறான். டேய் நீயுமா? மூத்தவனே நீயாவது ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு இப்ப அவன திட்டுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இப்ப 4 பேருக்கும் ஹீரோயினோட சர்வீஸ் தேவைப்படுது. அப்ப அவ யாருக்கு சொந்தம்? அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அங்க வர்ற ஜியான்னு கேட்குறா. 4 பேரும் அவளுக்காக போட்டி போடுறாங்க. அவங்க எல்லாருமே என்னோட ஃபியான்சி என் பின்னாடி தானே சுத்தணும். அதுக்கு பதிலா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களேன்னு அவளுக்கு எரிச்சலா இருக்கு. 4 பேருக்குமே ஹீரோயின் வேணும்னு சொல்றாங்கல்ல. அதனால ஃபைனல் டிசிஷனா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்குல்ல. ஸோ எல்லாருக்கும் 6 மணி நேரம் டைம் கிடைக்கும் ஹீரோயின் கூட அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுல அந்த ஐடல் பாய்க்கு நைட்டு தனியா தூங்க தானே முடியாது. ஸோ தூங்குற டைம அவன் எடுத்துப்பான். டாக்டருக்கு அவனுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குற டைமு. காலேஜ் பாய்க்கு அவங்க கூட ப்ளே பண்றதுக்காக. அப்புறம் "உனக்கு எதுக்காக வேணும்?" அப்படின்னு சென்ன பார்த்து கேட்டா, "அதெல்லாம் ஓகேன்னு சொல்ல முடியாது. மத்தபடி எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னோட டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பாய் அவள கூட்டு போக போறான். அப்போ அங்க ஜியான் வந்து வழிமறிக்கிறா. "இங்க என்ன நடக்குது? நீங்கலாம் என்னோட ஃபியான்சி. நீ என்ன அவங்க எல்லாரையும் சீரியஸ் பண்ண பார்க்குறியா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போறா. அத தடுக்க போனா இந்த காலேஜ் பாய் மேலயும் கோவப்படுறா. "நீ என்னோட ஃபியான்சி. நான் நினைச்சா உன்னை இந்த வீட்ட விட்டே விரட்ட முடியும்." அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அவளும் "நீ இந்த வீட்டோட யங் லேடி தான். அதுக்குன்னு நீ என்னோட அப்பா கிடையாது. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு." அப்படின்னு அவனும் கோவப்படுறான். "நீங்கலாம் இங்க இருக்கிறதுக்கு பர்ப்பஸே நான் தான். என்னோட ஃபியான்சிய தான் உங்க 4 பேரையும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இங்க இருக்கிறதுக்கான பர்ப்பஸ உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இங்க ஒருத்தர சூஸ் பண்ற வரைக்கும் நீங்க 4 பேரும் எனக்கு தான் சொந்தம்." அப்படின்னு அவ சொல்றா. "சென்னும் ஒருவேளை நீ இந்த லைஃப் டைம்லயே மேரேஜ் பண்ணலனா?" அப்படின்னு கேட்டா, "அப்போ நீங்க 4 பேரும் என் கூடவே தான் இருக்கணும்." அப்படின்னு அவ சொல்லிட்டு போறா. இவ ரொம்ப ஓவரா போறா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. இப்போ காலேஜ் பாயோட டைம். அவன் எக்சர்சைஸ் பண்ணும்போது அவனுக்கு ஹெல்ப்பரா ஹீரோயினும் கூட போயிருக்கா. அப்போ டைம் ஆயிடுச்சே, நான் இப்போ டாக்டருக்கு சமையல் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட டைம். நீ என் கூட தானே இருக்க. அப்போ நீ என்ன பத்தி தான் திங்க் பண்ண, அவன பத்தி எதுக்கு திங்க் பண்ற? அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்க்யூ பண்றான். நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க. பட் எனக்கு வேலை இருக்கு. நான் போணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன நீ உனக்கு வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு சொல்ற? அப்போ என் கூட இருக்கிறது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள போக விட மாட்றான். அவள அங்க வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த பிளே கிரவுண்டுக்கு காலேஜ் கேர்ள்ஸ் வராங்க. ஸோ ஹீரோயினும் அவள தள்ளி விட்டு போறா. அவள பார்த்துட்டு யங் மாஸ்டர் கூட இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி அவள கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. "என்ன பேசுறீங்க அவள பத்தி? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்." அப்படின்னு அவங்க கிட்ட கோவப்படுறான். ஹீரோயின் இவனோட உதட கடிச்சிட்டு போயிருப்பா. "எனக்கு கடிச்சிட்டல, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நீ தான் ஏத்துக்கணும்." அப்படிங்கிற மாதிரி இவன் நாட்டியா பேசிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு டாக்டர பார்க்க போறா. அப்போ அவளும் யங் மாஸ்டர்ஸ்லாம் கிஸ் பண்றத நினைச்சுட்டே வரா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எல்லாரும் வந்து என்னைய ஏன் அசால்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. இந்த டைம் டாக்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. "ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வா. அப்புறம் நீ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. "என்ன ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணுமா?" அப்படின்னு பயந்துட்டே உள்ள போறா. அங்க பார்த்தவன் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. ஸோ அந்த கோட்டெல்லாம் கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கான். "இத கழட்டு" அப்படின்னு சொன்னா, "நான் தான் இத பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டா, "உன்னோட டைம் என்னோடது. ஸோ நான் இப்ப என்ன சொல்றேனோ அத நீ பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள கழட்ட சொல்றான். அவளும் கோட்ட கழட்டிட்டா. அடுத்து பேண்ட்ட கழட்ட சொன்னா, ஹீரோயினும் கழட்டுறா. அவன் இன்னர் போடல. "அட பாவி மனுஷா! இன்னர் போடாமயே நீ சுத்திட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்ச திருப்புறா. "ஒரு டாக்டர் அவசரமா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது இதெல்லாம் கவனிக்க முடியாது." அப்படின்னு அவன் சொல்றான். "அப்போ நீ உன்னோட உமன இந்த மாரி கழட்ட சொல்லக்கூடாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்ன மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ல வரியா?" அப்படிங்கிற மாதிரி அவள டீஸ் பண்றான். "இல்ல நான் அப்படி சொல்லல. நீங்க யங் லேடியோட ஃபியான்சி. அது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "நான் நார்மலான பெர்சன் கிடையாது. என்னோட பிரச்சனைக்கு என்னால நார்மல் பீப்பிள் கூட இருக்கவும் முடியாது." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நானும் நார்மலான பெர்சன் தான்." அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "இல்ல நீ ஸ்பெஷலான பெர்சன். நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஆல்ரெடி ஸ்கின் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு." அப்படின்னு அவன் சொல்றான். "இல்ல, இல்ல நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் உனக்கு சிபிஆர் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கோம். இப்ப கிஸ் பண்ணதுக்கு பிறகு அது இல்லன்னு சொல்ற. இது தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள மிரட்டிட்டு இருக்கான். அந்த டைம் அவளுக்கு மெசேஜ் வருது ஐடல் கிட்ட இருந்து. அவனுக்கு ஒரு ஷோ இருக்கு. ஸோ அதுக்காக ஹீரோயின கூப்பிட்டுருக்கான். அதனால இப்ப ஹீரோயினும் அதே எக்ஸ்கியூஸ சொல்லிட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆகுறா. டாக்டர் ஓரளவு ஃபிக்ஸ் ஆயிட்டான். ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. "மேரேஜ் ஆன அப்புறம் உன்ன பார்த்துக்கிறேன். அப்புறம் உன்னோட டைம் எல்லாம் எனக்கு தானே." அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க ஐடல் ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும்ல. அப்போ பாடி எக்ஸ்போஸ் பண்ற மாரி தான் ஸ்டேஜுக்கு போறான். அதுக்காக ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்குறான்.
நான் எதுக்கு இது பண்ணணும்? இத வேற ஆள வச்சு பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டா, என் பாடி டச் பண்றதுக்கு 33,000 பேர் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார கூப்பிட்டாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அப்ளை பண்ண வைக்கிறான். இப்ப அப்ளைலாம் பண்ணி முடிச்ச பிறகு, உன் ஹேண்ட்ல உண்மையாவே மேஜிக் இருக்கு. அதான் உன் கைய பிடிச்சு டெய்லி தூங்கும்போது நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குது அப்படின்னு அவள பாராட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஐடல் பை நிலைமைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவன் டக்குன்னு லைஃப் லாங் நீ என் கூடயே தூங்குவியா? அப்படின்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். என்னடா சொன்ன நீ? அப்படின்னு அவன தள்ளி விட்டு ஹீரோயின் அவசரமா வெளிய ஓடுறா. என்ன நீ இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடிட்ட? உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தானே இந்த ரிங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்படின்னு ரிங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பரவால்ல நெக்ஸ்ட் டைம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அவன் வெயிட் பண்றான். வீட்டுக்கு போனா அங்க சென் ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின பார்த்ததும் உள்ள வா அப்படின்னு கூப்பிடு. இவன் என்ன மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு கூப்பிடுறானா? அப்படின்னு ஹீரோயினுக்கு போக பயமா இருக்கு. என்ன கூப்பிட்டா உள்ள வர மாட்டியா? அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் இப்போ உள்ள போறா. அங்கேயும் சென் அவள கிஸ் பண்றான். இவன்கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல் வரலையே! அப்போ இவன் நார்மலா தான் இருக்கானா? ட்ரிங்க் பண்ணாம இருந்தா கிஸ் பண்றானா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, சாரி இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவள அவாய்ட் பண்ணிட்டு போறான். அவ என்ன பண்ண ட்ரை பண்றாங்கிறது அவளுக்கும் புரியல. நெக்ஸ்ட் டே ஜியோலின்க்கான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யங் மாஸ்டர் எல்லாரும் வெல்கம் பண்றதுக்காக வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம தாங்க நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தன் வேற டாக்டர் கைய டச் பண்ணிட்டு போயிட்டான். அந்த டாக்டருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்புறம் டாப் ஐடல் என்னோட ஃபேன் மீட்டிங் இருந்தது. அத கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கனே! அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஸ்டூடண்ட்டும் அதே மாரி தான். நான் வாட்ச்மேன் வேலை பக்கவா நிக்கிறேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சென் நீங்க ஹீரோயின பார்த்தீங்களா? ஹீரோயின காணோம் அப்படின்னு கேட்கும்போது, ஐடல் நான் பார்த்தேன். யங் லேடியோட மெய்ட் தான் கூட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். இது ஏதோ தப்பா இருக்குதே அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின காமிச்சா அவ கையில ஏதோ பாட்டிலோட வந்து நிக்கிறா. இது பண்றது தப்பு தான். பட் யங் லேடி ஆர்டர் குடுத்துருக்காங்க. 4 பேரும் அவங்களோட ஃபியான்ஸ் தான். ஸோ அவங்க ட்ரக் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னு அவளோட மனச தேத்திட்டு, அங்குள்ள ட்ரிங்க்ஸ்ல அந்த மெடிசின ஆட் பண்ண போறா. அப்ப பார்த்து பின்னாடி இருந்து 4 பேரும் வந்துடுறாங்க. எந்த கிளாஸ்ல ட்ரக்க ஊத்துனேன்னு தெரியலையே! அப்படின்னு அவளுக்கு பதட்டமா இருக்கு. இங்க 4 பேரும் வந்துட்டு, "நீ எங்க போன? உன்ன இவ்ளோ நேரமா காணோம்" அப்படின்னு கேட்டுட்டு அவ கண்ணத்த பார்க்கும்போது ரெட்டிஷ்ஷா இருக்கு. "உன் கண்ணே ரெட்டிஷ்ஷா இருக்கு. யாரோ உன்ன அரைஞ்சாங்களா?" அப்படின்னு கேட்டா, அவளும் "இல்ல நான் தெரியாம கீழ விழுந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "நீ காம்பேக்ட் பவுடர வச்சு செட் பண்ணியிருக்க. யாரோ உன்ன அரைஞ்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் சொல்ற மாரி இல்ல. "ஸோ யார் இந்த வேலைய பார்த்துருப்பா?" அப்படின்னு திரும்புனா, அங்க இப்ப ஜியான் வரா. ஜியான் இப்ப தாத்தா கூட வரா. அவள தானே ஜியோலின்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அவள பார்த்துட்டு, "இதெல்லாம் இவ பண்ண வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு எல்லாரும் அவள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா ஸ்டேஜுக்கு வந்துட்டு, "இவ தான் என்னோட பேத்தி ஜியோலின். இவ தான் என்னோட வாரிசு" அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றாங்க. 15 வருஷமா இவ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா, இப்ப தான் அவ எங்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு நாங்க ஏ ஃபேமிலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் என் குழந்தைய நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னதும், இப்போ அவர் வந்து பேச வராரு. அதான் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். அவர் வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது, "நாங்க தான் அந்த பொண்ண நல்லா வளர்த்தோம். அப்புறம் அவ சின்ன வயசுலேருந்தே அவளுக்காக எல்லாத்தையும் பெஸ்ட்டா தான் குடுத்தோம். ஃபுட்டு, கிளாத்து அப்படின்னு எல்லாத்தையும் பெஸ்ட்டா தான் குடுத்தோம். டெய்லி ₹100 பாக்கெட் மணியா குடுத்துருவோம். அப்புறம் அவளுக்கு 3 மில்லியன்ல கார் வாங்கி குடுத்துருக்கேன். 5 மில்லியன்ல வீடு வாங்கி குடுத்துருக்கேன்." அப்படின்னு கதை கதையா அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த மேன் காசு செட்டில் பண்ண தான் வந்திருக்காரு போல அப்படின்னு அங்க உள்ளவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் செலவு பண்ணது தான் எல்லா கணக்கையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். தாத்தாவும் போதும் போதும் நீங்க பேசுனது போதும் அப்படின்னு அனுப்பிட்டு, என் பேத்தி அவங்க வளர்த்ததுக்காக அவங்களுக்கு 10 பில்லியன் ஒர்த்தான கான்ட்ராக்ட் குடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்து சூசிங் செரிமோனி. நான் என் பேத்திக்காக 4 ஃபியான்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுல ஒருத்தங்கள என் பேத்தி சூஸ் பண்ணுவா. அவங்க கூட ஓப்பனிங் டான்ஸ் ஆடுவா. அவன் தான் என் வீட்டோட மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜியான போய் சூஸ் பண்ண சொல்றாங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே போறா. பட் அங்க நிக்கிற 4 யங் மாஸ்டருக்கு தான் வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு. ஹீரோயினும் அந்த டைம் அவள பார்த்து ஜெலஸ் ஆகுறா. எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கக்கூடாது. எப்படியும் அந்த யங் மாஸ்டர் எல்லாம் அவளுக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசு தேத்திட்டு இருக்கா. ப்ளீஸ் அவ என்கிட்ட வந்துட வேண்டாம். அவள பார்க்கவே டேட்டியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயந்துட்டு இருக்காங்க. எங்க சென் என்னால இது தாங்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான். அவன் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டான். கரெக்டான கிளாஸ் எடுத்து குடிச்சானான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் சந்தேகத்துல நின்னுட்டு இருக்கா. மத்த 3 யங் மாஸ்டருமே எங்களுக்கும் மைண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க. ஆப்போசிட்ல வர ஜியான், "நான் உனக்கு தந்த வேலைய பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின பார்த்து முறைச்சுக்கிட்டே வரா. அவளும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். அத காலேஜ் பாய்ட்ட இருந்து வாங்கி குடிச்சிடுறா. ஸோ இப்ப பக்கத்துல வர வர எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க.
யார சூஸ் பண்ண போறா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க ட்ரிங்க் பண்ண ஹீரோயினோட கிளாஸ்ல தான் ட்ரக் இருந்திருக்கு. ஸோ அவ ஃப்ளாட் ஆயிட்டா. ஸோ இப்ப எல்லாரும் அவள பார்க்க போறாங்க. ஹீரோயினும் போதையிலே இந்த கனவு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு புடிச்ச பாய் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் கூட பெட்ல ஒண்ணா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல முழிக்கும்போது, இந்த ட்ரீம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா பாடி தான் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண தொறந்து பார்த்தா, பக்கத்துல சென் தூங்கிட்டு இருக்கான். அதுவும் ட்ரெஸ் போடாம. என்ன இவ! இவளும் ட்ரெஸ் போடல, நானும் ட்ரெஸ் போடல. அப்போ இதெல்லாம் கனவு கிடையாதா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, சுத்தி பார்த்தா தான் தெரியுது, அந்த 4 யங் மாஸ்டருமே அங்க ஷர்ட் போடாம தான் படுத்திருக்காங்க. என்ன இது 4 பேரா? அப்ப நான் யார் கூட ஒண்ணா இருந்தேன்னு தெரியலையே! அப்படின்னு அவசரமா அவ அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுறா. இப்போ 4 பேரும் கண்ணு முழிச்சு பார்த்து, நைட்டு என்ன ஆச்சு? அப்படின்னு யாருக்குமே ஞாபகம் இல்ல. நம்ம ஏன் ஒரே பெட்ல படுத்துருக்கோம்? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தலைய சொரிஞ்சுகிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட ஜியான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீங்க பார்த்தீங்களா தாத்தா? அவ என்னோட ஃபியான்சி எல்லாரையும் சீரியஸ் பண்ண பார்த்தா. நீங்க தான் பார்த்தீங்கல்ல? அவ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நேத்து பண்ண மேட்டர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நைட் என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயின் ஃப்ளாட் ஆகி படுத்திருப்பாள்ல. ஸோ எல்லாரும் ஹீரோயினுக்கு என்னாச்சு என்னாச்சு? ஒரு கிளாஸ்லயே ஃப்ளாட் ஆயிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அவள கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. "நான் தான் உங்களோட ஃபியான்சி. நீங்க எல்லாரும் எனக்கு தான் அட்டென்ஷன் குடுக்கணும். அவளுக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நின்னு ஜியான் கத்திட்டு இருந்திருப்பா. பட் அதை யாருமே கேர் பண்ணல. ஹீரோயினுக்கு ரொம்பவே போதை ஏறிருச்சு அப்படின்னு அவள தூக்கிட்டு சென் தாத்தா கிட்ட, "தாத்தா இவளுக்கு ரெஸ்ட் தேவை. அதனால நான் பெட்ரூம்க்கு கூட்டு போறேன்." அப்படின்ட்டு அவன் போறான். பின்னாடியே அடுத்து வர்றதுங்க எல்லாம், "நான் உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சூப்பர்வைஸ் பண்ண போறேன். லாஸ்ட்ல டாக்டர் தம்பி நான் டாக்டர் அதனால அவங்கள டேக் கேர் பண்ணிக்க போறேன்." அப்படின்ட்டு எல்லாரும் ஓடிர்றாங்க. இங்க வந்து கெஸ்ட் யாரும் இப்போ யங் லேடிய விட்டுட்டு அந்த சர்வெண்ட்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சர்வெண்ட் மேல 4 யங் மாஸ்டர் இவ்ளோ கேரிங் வச்சிருக்காங்க? அதுவும் யங் லேடிய விட அவங்கள தான் நல்லா கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மெய்டு யாரா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப மெய்ட பத்தி பேசுறாங்க. அத பார்த்துட்டு இவளுக்கும் ஓவர் டென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தாத்தா கிட்ட வந்து, "இப்போ நீங்க ஹீரோயின பனிஷ் பண்ணியே ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி அவ கம்ப்ளைண்ட் பண்றா. தாத்தாக்கும் நேத்து நடந்த இன்சிடென்ட் ஒரு அவமானமா தான். ஸோ உடனே ஹீரோயின இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் பட்லர், ஆல்ரெடி யங் லேடி சென்ன தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் 3 யங் மாஸ்டர்ஸும் யார் கூட வேணா இருந்துட்டு போலாம்ல. அவங்களோட மேட்டரையே நம்ம கேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரீசனபிளா பேசுறாங்க. தாத்தாவும் ஆமா அதானே கரெக்ட்டு அப்படின்னு சொன்னா, இல்ல 4 பேரும் என்னோட ஃபியான்சி தானே அப்படிங்கிற மாதிரி அவ சண்டைக்கு வரா. யங் லேடி நீங்க ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. மத்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை வேணும்ல. அப்புறம் இந்த ஹீரோயினும் நல்ல கேண்டிடேட் தான். நல்ல பொண்ணு. ஸோ அவங்களும் ஒருத்தங்க அவள மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவ சொல்றா. தாத்தாக்கும் இது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு. அப்புறம் இன்னும் சொல்லப்போனா ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இந்த 4 யங் மாஸ்டர்ஸும் சண்டை போடுறது ரொம்பவே கம்மியாயிருக்கு. 4 பேருமே இப்ப சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஹீரோயின் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் ஆமா. ஹீரோயின் வந்த பிறகு அவங்க சண்டை எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட பிஹேவியர் சேஞ்சஸும் நெறையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு மட்டும் இருக்க முடியல. இல்ல தாத்தா நீங்க அவள பனிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ ஏன் இப்ப கோவப்படுற? நீ சென்னை சூஸ் பண்ணிட்ட. அவனுக்கும் உனக்கும் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் ஆகப்போகுது. ஸோ மத்த மேட்டர்லாம் மண்டையில போட்டு குழப்பாத. உங்க 2 பேரோட மேரேஜுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாங்க. இவளும் தாத்தா கிட்ட சரின்னு சொல்றா. இருந்தாலும் என்னோடத திருட பார்த்தால்ல, அவள இந்த வீட்ட விட்டு விரட்டுறது தான் என்னோட மொத வேல. அப்படின்ட்டு அவ ஃப்ரான்ஸ்க்கு தாத்தா கூட போயிருப்பா. மேரேஜ் ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ அத முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்ததும் மொத வேலையா ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியையும் மீட் பண்றா. அவங்க கிட்ட ஒரு பேக் நெறைய காசு காமிச்சதும், அவங்களும் நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம் அப்படின்னு காசுக்கு மயங்கிட்டாங்க. ஸோ நீங்க தானே ஹீரோயினோட அம்மா அப்படின்னு கேட்டா, நான் அவளோட அம்மா கிடையாது. அவ ரோட்ல கிடந்த பிச்சைக்காரி. நான் தான் எடுத்து வளர்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. எனக்கு இனி அவ என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இந்த காசு எல்லாம் உங்களுக்கு தான். அப்படின்னு சொன்னதும், இந்த வேலைய நாங்க உடனே செஞ்சுடுறோம் அப்படின்னு காசையும் வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் நடந்தது இன்னும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரல. அதனால அந்த காலேஜ் பாய்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலான்னு நினைக்கிறா. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, "இது நடந்து 1 மந்த் ஆச்சு. இப்பதான் வந்து கேட்குற" அப்படிங்கிற மாதிரி அவன் டீஸ் பண்றான். வேற என்ன பண்றது? அன்னைக்கு நான் மயக்கம் போடும்போது, என்ன சென் தூக்கிட்டு போனா. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த 4 யங் மாஸ்டருக்கு தான் தெரியும். ஸோ கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டா, அவனே இப்போ சரி நான் சொல்றேன். பட் நான் சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். என்ன இவன் டிமாண்ட்லாம் வைக்கிறானே அப்படின்னு அவ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி அப்போ மத்த 3 பேர்ட்டயும் கேட்டு வா. அவங்களோட டிமாண்டையும் கேட்டுட்டு, யார் டிமாண்ட் பெட்டரா இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாரி சொல்றான். இந்த லூசு சொல்லாது போலயே! அப்படின்னு ஹீரோயினும் என்ன பண்றது? என்ன பண்றது? அவன்கிட்ட கேட்டா, அவனுங்களும் இதே மாரி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானுவ. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் திரும்ப வந்து,
நீ எனக்கு ஒரு கிஸ் குடு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்பதான் அங்க அம்மா வராங்க. இங்கேயும் வந்து மேல சீரியஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோ அடிக்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு கேட்டா, அவளை அடிக்கிறதுக்கு உன்கிட்ட காரணம்லாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு அம்மா திமிரா பேசுறாங்க. ஸோ இப்போ அம்மாவை அந்த காலேஜ் போய் அடிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது ஹீரோனோட அம்மான்னு. இதான் உன் அம்மாவா? பட் அவங்க ஏன் ஒன்று அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுல, நான் அவளை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவளுக்கும் போகிறதுல விருப்பம் இல்லை. காலேஜ் போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்கு இவளை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், என் பையன் லீக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. லீ உங்கள் பையனா அப்படின்னு ஹீரோயினை பார்த்தா, சாரி நான் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி அது என்னோட பிரதர் அப்படின்னு சொன்னதும், அப்போ நீ சொன்னது பொய்யா உனக்கு ஃபியான்சிலாம் கிடையாதுல்ல அப்படின்னு அவனுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் அம்மா கல்யாணம்னு சொன்னதுனால ஹீரோயினும் ஏன் தம்பி நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் அவங்ககிட்ட கேட்குறா. நீ ஒன்றும் என்னோட பொண்ணு கிடையாது, நான் ஒன்று வைக்கல, நீ ஒரு பிச்சைக்காரி, உன்னை ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் தான் வளர்த்தேன். உன் கழுத்தில் ஒரு பெண்டன்ட் போட்டிருந்தேன், அது கூட ஒர்த்தாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், அதுவும் லாஸ்ட்டில் வேஸ்ட்டாக போச்சு. உன்னை எடுத்து வளர்த்தது என் பையனுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான், அதனால உடனே என் கூட வா, இப்போவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இருக்கிறாங்க. எங்கே காலேஜ் போய் அலோவ் பண்ண மாட்டான். ஹீரோயின் இப்போ பெண்டன்ட் மேட்டர்லாம் கேட்டதும் அவளுக்கு ஒரு பாஸ்ட் மெமரி வருது. அதில் தாத்தா ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த பெண்டன்ட்டை கொடுப்பாங்க, அதான் ஹீரோயின். அப்போ இந்த லின் ஃபேமிலியோட யங் லேடி நான் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. காலேஜ் போய் அந்த அம்மாவை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னால், அவளை ஆல்ரெடி ஃபயர் பண்ணியாச்சு, இனி அவள் உங்கள் வீட்டு எம்ப்ளாயி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. யார் அவளை ஃபயர் பண்ணது அப்படின்னு கேட்டால் இங்கே ஜியான் வரா. ஸோ இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு அவளை பார்த்து முறைக்கிறான். ஆமாம், இது என்னோட ஃபேமிலி, லின் ஃபேமிலியோட யங் லேடி நான். ஸோ என் விருப்பத்துக்கு நான் எந்த ஒர்க்கரை வேணால் நான் ஃபயர் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோனை பிரித்து இழுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அம்மாவும் பையனும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி மற்ற 3 யங் மாஸ்டரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜியான் தான் தெரிஞ்சதும், நீ இப்போ தானே ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த, அதுக்குள்ளே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துச்சேன்னு கேட்குறான். நீங்கள் எல்லாரும் என்னோட ஃபியான்சி, ஸோ எனக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் அந்த ஒர்க்கருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் கத்துறா. என்ன ஃபியான்சி, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவன் கண்டிப்பாக ஒரு அன்லக்கி பர்சனாக தான் இருப்பான், அது நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது லின் ஃபேமிலி, இங்கே எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்குது. ஸோ நான் நினச்சா உங்கள் 4 பேரையும் இந்த வீட்டை விட்டு வரட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சென்னும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறான். நீ இப்போ இந்த வீட்டை விட்டு போனால் உனக்கு ஒத்த நயா பைசா கிடைக்காது, அப்புறம் கம்பெனி எல்லாத்தையும் நீ கிவ் அப் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் மிரட்டுறா. ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அது கிடைக்கும்னா அப்படி ஒன்றும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறான். இப்போ காலேஜ் போய் வந்துட்டு கோவத்தில் போகிறேன்னா நீ மட்டும் போ, ஏன் ஆளை ஏன் கூப்பிட்டு போகிற அப்படின்னு ஹீரோயினை அவன் பிடிச்சிருக்கிறான். என்னவோ ஆள் அப்படின்ட்டு இப்போ லைனாக பின்னாடி மற்ற எங்கள் மாஸ்டர் வந்தாச்சு. ஹீரோயின் ஏன் ஆள் தான் ஏன் ஆள் தான் சொல்லிக்கிட்டு, அவன் தான் ஒருத்தன் புத்தி கிட்டத்தனமா எனக்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் அவன் பின்னாடி போக போகிறீங்களா, அப்போ உங்களுக்கும் லின் ஃபேமிலி வேண்டாமா அப்படின்ட்டு அவங்கள பார்த்து ஜியன் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னே மாதிரி ஒரு பேட் உமன் கிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக என்னை ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அந்த டைம் அவளுக்கு கொமட்டில் எடுக்குது. என்ன அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்குறான். அப்போது நான் அப்பா வாங்க போகிறேனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. நான் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் போகுது. நல்ல வேளை நீ தப்பிச்சடா, இவளை பார்த்தியா இவளுக்கு நிறைய மேன் கூட அஃபேர் இருந்திருக்கு, நல்ல வேளை இவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுனதுனால இப்போ அவங்க 2 பேரையும் பாடி கார்ட்ஸை வச்சு வெளியே இழுத்துட்டு போக சொல்கிறான். அவங்களுக்குள்ளேயே அந்த குழந்தை என்னோடதுதான் சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடுறாங்க. சென் அந்த குழந்தை என்னோடதும் ஹீரோயினோடதும், ஸோ அது எங்கள் குழந்தை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ இந்த 3 யங் மாஸ்டருமே ட்ரக்டு ஒயினை தான் குடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்குள்ளே உளறிக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு உங்க 3 பேருக்கும், ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் ட்ரிங்க் பண்ணதுக்கா இந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் எந்திக்கா. என்ன உனக்கு தெரியும், நீயே போதையில் இருக்க தூங்கு அப்படின்னு அவளை படுக்க சொன்னால், இல்லை எனக்கு தெரியும், அவங்க எல்லாமே ட்ரக்டு ஒயினை குடிச்சிருக்காங்க, நான் உங்களை ட்ரக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், பட் பயத்தில் எல்லா கிளாஸ்லேயும் கொட்டிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்னு கேட்டால், யங் லேடி தான் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க, உங்களை ட்ரக் பண்ண சொன்னாங்க, எனக்கு இது பிடிக்கலனாலும் நான் பண்ண தானே செய்யணும், ஏன்னா அவங்க யங் லேடி அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி பேசுகிறா. ஏன் அவள் கொடுத்தா நீ கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க யங் லேடி, நான் அவங்களோட சர்வெண்ட்,
எனக்கு உன்ன பிடிச்சிருந்தாலும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளோட ஃபீலிங்ஸ் சொல்றா. அப்போ என்ன உனக்கு பிடிக்குமா? அப்புறம் எதுக்கு சொல்லல அப்படின்னா, எனக்கு தகுதி இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு சர்வென்ட்டா அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. ஸோ சென்னும் எனக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள கிஸ் பண்ணியிருப்பான். அன்னைக்கு நைட் 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த குழந்தை என்னோடது தான். இவங்க 3 பேரையும் ட்ரக் பண்ணியிருந்ததுனால, அவங்க மெமரி தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். பட் இங்க உள்ள 3 பேரும் அடமன்ட்டா அது என்னோட குழந்தை தான். நான் தான் அப்பா ஆகப் போறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜியானும் கோவத்துல அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கா. பட் நோ யூஸ். அவங்க யாருமே இவள கன்சிடர் பண்றதா இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நாங்க ஹீரோயின இங்கேருந்து கூட்டு போறோம் அப்படின்ட்டு கிளம்ப போறாங்க. அங்க பார்த்தா இப்ப தாத்தா வந்து நிக்கிறாங்க. தாத்தா நான் உங்க மேலலாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. உங்களலாம் நான் பார்த்து பார்த்து எப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சோகமா பேசுறாங்க. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா இந்த பேட் உமன மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க. அத நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் அடமன்ட்டா சொல்றாங்க. தாத்தாக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு. சென்ன பார்த்து நான் ஒண்ணு தான் என்னோட பேர நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீயும் என்னோட டிசிஷன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? அப்படின்னு கேட்டா, தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட குழந்தை ஹீரோயினோட வயித்துல இருக்கு. அதனால அவங்க 2 பேரையும் என்னால கிவ் அப் பண்ண முடியாது. அப்படின்ட்டு ஹீரோயின பார்த்து, நான் உன்ன ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். பட் முடியல. அப்படின்ட்டு அவகிட்டயே ஃபீலிங்ஸ கன்ஃபஸ் பண்றான். பின்னாடி கோரஸா மத்த யங் மாஸ்டரும், "இல்ல அது என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. நான் தான் அப்பாவாக போறேன்." அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சென் கூடயும் சண்டைக்கு வராங்க. இப்படி சொல்லி ஏமாத்தி ஹீரோயின உன்னோட ஆளா ஆக்கலான்னு பார்க்குறியா? அவ என்னோட ஆளு. என்னோட குழந்தை தான் வயித்துல இருக்கு. அப்படின்னு சென் கூடயும் சண்டைக்கு போறாங்க. எல்லாரும் ஹீரோயினுக்காக அடிச்சுக்கிறத பார்த்து ஜியானுக்கு கடுப்பா இருக்கு. இந்த டைம் தாத்தாவும் நெஞ்ச பிடிக்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஜியானும் ஃபார்மாலிட்டிக்காக அங்க போயிருக்கா. யார் போனா என்ன? இந்த கிழவன் செத்த பிறகு எல்லா சொத்தும் எனக்கு தான். அப்புறம் இந்த யங் மாஸ்டர் இருந்தா என்ன? இல்லைனா என்ன? அப்படின்னு அவளும் தாத்தா சாகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க டாக்டர் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்படுது. அவங்களோடது ரேர் பிளட் குரூப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது இங்க யாருக்கு இருக்குன்னு கேட்கும்போது, பட்லரும் எங்க யங் லேடிக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ எனக்கெல்லாம் அந்த பிளட் குரூப் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு ஷியரா தெரியும். சின்ன வயசுல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் சேம் பிளட் குரூப் தான். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அம்னீஷியாவா இருக்கும். எனக்கெல்லாம் அந்த பிளட் குரூப் கிடையாது அப்படின்னு அவ ஆர்க்யூ பண்றா. ஸோ அப்பவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இவ உண்மையான யங் லேடியா இல்லையான்னு. அப்புறம் இங்க வேற யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கும் அந்த பிளட் குரூப் தான் அப்படின்னு பிளட் குடுக்குறதுக்காக உள்ள போறா. ஸோ சென்னுக்கு இப்போ ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அந்த ஜியான் பொண்ணு ஒரிஜினல் யங் லேடி கிடையாது. மேபி அது ஹீரோயினா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதுக்காக இப்போ ஜியான்கிட்ட கேட்கும்போது நான் தான் யங் லேடியா அப்படின்னு அவளும் ஆர்க்யூ பண்ணுறா. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னால் அவளும் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் டாக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவளை இழுத்துட்டு போய் டெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து ஹீரோயினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயின் தான் ஒரிஜினல் யங் லேடின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இல்லை இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியான் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும். ஒரிஜினல் யங் லேடியை நாங்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருந்தோன்னா உன்கிட்ட இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு அவளை லாக்கப்பில் தள்ளியே ஆகும் அப்படின்ட்டு யங் மாஸ்டர் எல்லாம் அவளை லாக்கப்பில் அடைக்க போகிறாங்க. எங்க தாத்தா கண்ணு முடிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தாத்தாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. நீ பயப்படாத நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சென்னும் சேர்ந்து உள்ளே போகிறான். அங்கே தாத்தா அவளை பார்த்துட்டு நான் உன்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்கணும், நீ என் பொண்ணு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. நான் உன்னை ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா நீ இவ்வளோ சஃபர் ஆகியிருக்க மாட்டா அப்படின்லாம் தாத்தா பேசுகிறாங்க. சென்னும் இந்த டைம் அவளை லாக்கப்பில் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாங்க. பின்னாடியே இப்போ மற்ற யங் மாஸ்டரும் வந்தாச்சு. அவளை ஜெயிலில் அடிச்சிட்டோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ நீங்கள் என்ன தாத்தா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தாத்தாவும் இப்போ ஹீரோயின்ட்ட நீ இதில் யாரை உன்னோட ஃபியான்ஸை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. இப்போ மறுபடியும் 4 யங் மாஸ்டரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் ஹீரோயின், எனக்கு தான் ஹீரோயின்னு. லாஸ்ட்ல ஓரளவு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, இத நம்ம ஃபேர் காம்படிஷனா எடுத்துக்கணும். ஹீரோயின் தான் இதுல ஒருத்தவங்கள சூஸ் பண்ணணும். அப்புறம் யாரும் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்ட்டு எல்லாமே செட் பண்ண போனா, இப்ப சென் போயிட்டு, "அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் உங்க எல்லாரையும் பீட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட குழந்தை அவளோட வயித்துல இருக்கு." அப்படின்ட்டு சென் சொல்றான். "இதெல்லாம் அநியாயம்டா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோயினும் அடிக்காதீங்க, அடிக்காதீங்கன்னு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்ஸ் யாருமே திரும்பி பார்க்காத பொண்ணுக்கு இத்தனை பேரோட அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஹீரோனும் ஹாப்பியாக இருக்குது. இதோட ட்ராமாவும் எண்ட் ஆகுது. இது ஒரு ஃபன்னியான ட்ராமா தான். ஸோ லாஜிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கொரியன் ட்ராமாவில் ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு ஒரு ட்ராமா இருக்கும். அதை பார்த்துருப்பீங்களா?
எனக்கு இத பார்க்கும்போது அந்த ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.